மேஜர் நாராயண் சார், நீங்க எதுக்கு 5 மணிக்கு தஞ்சாவூர் கலைச்செல்வன் போட்டிருக்கீங்க? ஏன் சொல்லுங்கய்யா? நீங்க என்ன போட்டிருக்கீங்க சாட் பாக்ஸ்ல? தஞ்சாவூர் கலைச்செல்வன் அவருக்கு இஷ்யூ இருந்ததுனால நான் அவரோட டைம் போட்டேன். அவர் வந்துட்டாரு செக் பண்ண அப்புறம். இல்ல, அவருக்கு இஷ்யூ இருந்ததா? ஆமா, அவர் ஜாயின் பண்ண முடியல சொல்லியிருந்தாரு. இப்போ அவர் கரெக்டாக 5 மணிக்கு வந்தார். என்னோட பட்டி இருக்கிறதுனால அவரோட டைம் நான் போட்டேன் அவர் சார்பில். சரி சரியா. யாரெல்லாம் அந்த டைம் சரியா போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று இன்ஜினியர் பாண்டிராஜா. இல்லை, அது நேத்து போடுறது. இன்னைக்கு வந்து இன்னைக்கு யார் போட்டிருக்கிறது? அருணகிரியா? 4:57, 4:58. சிவபாலன் ஐயா போட்டிருக்காங்க. அன்பு செல்வன் ஐயா கரெக்டாக போட்டிருக்காங்க. வேலுமதனன் ஐயா போட்டிருக்காங்க. மற்றவங்க எல்லாமே டாட் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. நான் ஐயா மொத்தம் நாலு போட சொன்னது ஐம்பத்தொன்பது போட்டிருக்கேன். 4:59 போட்டிருக்கேன் ஐயா. அதாங்க ஐயா, டாட் யூஸ் பண்ணுறீங்கன்னு. ஓ சரி. சரிங்களா? நமக்கு கடிகாரத்தில் டிஜிட்டல் கிளாக் இருக்கு இல்லையா நம்ம வீட்டில்? ஆமா. அதில் எப்படி வரும்னா 4:59னா 4 போட்டு, சரிங்களா, ஒரு கோலன் வச்சு 59ன்னு வரும். ஓ கோலன் சரி சரி இருக்கு. சரிங்க சரிங்க ஓகேங்களா? சரிங்க. நேற்று நான் அதான் குறிப்பிட்டேன் நான். நேத்தே சொன்னீங்க தான். ம். சரிங்க. ஆனால் அந்த கோலன் நம்ம யூஸ் பண்ணோம்னா இல்லை. இல்ல தொழில் ரீதியான வர தப்பு அது. நாங்க அப்படி போட்டுருவோம். இப்ப அதே மாதிரி வந்தாச்சு. இல்லை, வருது இது வர. தொழில் ரீதியான வர தப்பு இல்லை. இதுக்கு பேர் தான் பழக்க ரீதியான முறைன்னு இனிமேல் பேர். மாத்திக்கிறேன். சரிங்களா? சரிங்க. ஒரு மகா வாக்கியம் ஒண்ணு உண்டு. என்னன்னா, மக்கள் யாரும் சொல்வதை செய்வதில்லை, செய்வதைத்தான் செய்கிறார்கள் என்று. உண்மைதான். அப்ப நம்ம ஏற்கனவே செஞ்சு பழகினதுனால தான் இப்ப நம்ம அந்த இடத்துல இருந்து மாற ஆசைப்படுறோம். சரிங்களா? நன்றி ஐயா நன்றி ஐயா. ம். அப்போ வந்து நீங்க செல்வந்தன் ஆக ஆக எப்படின்னா, போக போக என்னன்னா, உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலும் ஷார்ப்னஸ் ஆகணும். அதுதான். உங்கள சுத்தி இருக்கவங்க எப்படி இருக்காங்கன்னு நீங்க பார்க்கக்கூடாது. நீங்க ஷார்ப் ஆகிட்டே இருக்கணும். அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, உங்கள சுத்தி ஷார்ப்பானவங்க இல்ல அப்படின்னும் பொழுது, ஷார்ப்பானவங்க எங்க இருக்காங்களோ அவங்கள உங்கள தேடி வருவாங்க. இல்ல நீங்க அவங்கள தேடி போற மாரி மாறிடும். சரிங்களா? மதுராந்தகத்துல இருக்கிற நீங்களும், சேலத்துல இருக்கிற நானும் இப்ப இணைப்புல இருக்கிறோம். என் பக்கத்து வீட்டுக்காரர் தூங்கிட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? பக்கத்திலேயே இருக்கிறாரு. ஆனா அவருக்கும் எனக்கு இப்ப இந்த நேரத்துக்கு இணைப்பு எதுவும் இல்ல. ஆனா எங்கேயோ இருக்கிற உங்களையும் என்னையும் இந்த பிரபஞ்சம் இணைச்சிருக்குது. ஓகேங்களா? அது வந்து என்னன்னா, நம்மளுடைய அந்த வைப்ரேஷன் தான். அதுதான் சொன்னேன். அப்போ நீங்க ஒவ்வொன்னத்தையும் எப்படி கவனிக்கிறீங்க அப்படின்றது உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாமே அந்த டைம் போடுறோம். நான் நேத்தே சொன்னது 3 டிஜிட்டும், ஒரு கோலன் மட்டும் தான் அதுல இருக்கணும் அப்படின்னு. சரிங்களா? இன்னைக்கு யாரோ வந்தோன்னா 0 சேர்த்து ஏழுமலை நீங்க தான் போட்டிருக்கீங்க. 05. அந்த 0 அப்படின்ற இத எங்க நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டிஜிட் கண்டிப்பா வரும்ன்ற இடத்துல தான் நம்ம அந்த 0 யூஸ் பண்ணணும். ஆனா நமக்கு 2 டிஜிட் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது காலையில. இப்ப நம்முடைய புரோகிராம் ஒரு 24 ஹவர்ஸ் புரோகிராம்னு வச்சுக்கங்க. அப்போ அந்த 0 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நம்மளது மார்னிங்கே முடிஞ்சிறதுனால, எக்காரணத்த கொண்டும் 4வது டிஜிட் நமக்கு வாய்ப்பு இல்ல. அதனால நீங்க 3 டிஜிட் போட்டா போதும். அதே போல வந்தன்னா அந்த கோலன். கோலன் கோலன். ம். அது பார்த்துங்கய்யா. சந்தோஷம். சரி. இது இது வந்து என்னதுங்களா, உங்க மனசுக்கு நீங்க வந்து ஒரு அவேர்னஸோட இருக்கிறது தெரிய ஆரம்பிக்கும் இனிமேல். நீங்க உள்ள வரும்போது என்ன டைம் அப்படின்றது. ஓகேங்களா? நன்றி, நன்றிங்கய்யா. சரி. இன்னைக்கும் ஒரு வீடியோ பார்க்கலாமா? பார்க்கலாம். பார்த்துட்டு என்ன புரியுதுன்னு சொல்லுங்க எல்லாரும்.
எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ வந்துச்சா? வருது. வருது. இப்போ என்ன பேர் தெரியுது உங்களுக்கு? Series 950. series 950 km. கிலோமீட்டர் கேஎம். கிலோமீட்டர் ஆ. இல்ல, இது ஒரு கோல், ஒரு துணைக்கோள்னு வச்சுக்குவோம் இதை. சரிங்களா? அந்த துணைக்கோளுடைய விட்டம் 950 கிலோமீட்டர். விட்டம்னா தெரியும் இல்லையா நமக்கு? ஆ. ம். அதுல இருக்கா சந்தேகம் இருக்குதா? இல்லை இல்லை. சரி, விட்டம் இது. இப்படி ஆரம்பிச்சு நம்ம பூமியினுடைய விட்டம் என்ன, நம்மளுடைய பிரபஞ்சத்தினுடைய விட்டம் என்ன வரைக்கும் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இப்ப நான் பார்க்கிறது நம்முடைய நிலா. நிலாவினுடைய விட்டம் 3500 கிலோமீட்டர். பூமியோடைய விட்டம் குறிச்சு வச்சுங்க, தேவைப்படும். சரிங்களா? 13,000 கிலோமீட்டர். இது நம்ம சூரியன். எவ்வளவு விட்டம் இருக்குது? 1,40,000. நல்லா பாருங்க. 14 லட்சம் கிலோமீட்டர் ஐயா. 14 லட்சம். 14 லட்சம். பூமி வந்து 13,000. சூரியன் 14 லட்சம்.
ஐயா இது என்னன்னு தெரியுதா? மில்கி வே. பால்வழி, தி மில்கி வே. நம்முடைய சூரிய குடும்பம் இருக்கக்கூடிய மண்டலம் எதுன்னா இந்த மில்கி வே கேலக்ஸி தான். யூனிவர்ஸ். இது கூட உங்களுக்கு ஒரு வட்டமா போட்டு காமிச்சிருக்காங்க. ஆனா அப்படிதான் இருக்கான்னு தெரியாது. இதுல எவ்வளவு தூரம் போட்டிருக்காங்க விட்டம், அதனுடைய விட்டம்? ஐயா 100 கோடி. அதுக்கு மேல என்ன வரலையா ஐயா? $15,000 கோடி லைட் இயர். இருக்கா பாத்துங்க. இருக்கு 9 0. 10 கோடி. அப்ப 15,000 கூட வரணுமா? என்னங்கய்யா? கூட வரணுமே. 10 கோடி 1 வருது. நீங்க இலக்கங்களை 150. பாருங்க. முதல்ல 3 0 இருக்குதா? ஆமா 1 1 10 100 100. 1000 10,000 லட்சம். அடுத்த 3 0 கோடி. இருக்குங்களா? 1000 10,000 லட்சம். அடுத்த 3 0 இருக்குதா? 10 லட்சம் கோடி 10 10 கோடி. ஆ, சரிங்களா? அது- அதுக்கு அடுத்தது 150 இருக்குதுங்களா? ஆமா அது 10 கோடி வரைக்கும் 10 நம்ம 100. முடிச்சிருக்கோம் இப்போ. அதுக்கப்புறம் 100 ஆ. கோடி 1000 கோடின்ற இடத்துல 5 இருக்குது. அப்போ 5000 கோடி. ஒண்ணு அப்போ ஒண்ணுக்குது. அதுக்கு முன்னாடி 1 இருக்குது. 15,000 கோடி. சரி. அந்த 15,000 கோடி போட்டுட்டு கடைசியா ஒரு சிம்பிள் போட்டுருக்காங்களே, தெரியுதா? லைட் இயர் இன்னும் விரிவடைகிறதுன்னு அர்த்தம். இல்ல விரிவடையுது. ஓகே, அந்த சிம்பிள் என்ன குறிக்குது? இல்ல 2.9 அதான் 3 லட்சம் கிலோமீட்டர் சார். லைட் இயர்ன்றது வந்து ஒரு லைட் இயர் ஈக்குவல் டு 3 லேக் கிலோமீட்டர். இல்ல அது ஓகே சார். கடைசியா ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்கல்ல. லெசர் தென். ஆ அதாவது என்னன்னா, இது வரைக்கும் மனிதனால உணரப்பட்ட பகுதி இவ்வளவுதான். ஒருவேளை யூனிவர்ஸ்ன்றது இந்த அளவை விட கூட பெருசா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த சிம்பல். சரிங்களா? அது நமக்கு இப்ப வட்டமா காமிச்சிருக்காங்க. எதுக்குன்னா நம்ம உருவப்படுத்திக்கிறதுக்காக. ஆனா இப்ப நம்ம பொறுத்த வரைக்கும் இதை பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, இந்த வட்டத்துக்கு வெளியும் இடம் இருக்கு இல்லையா? அப்போ பிரபஞ்சத்துக்கு வெளியே ஏதோ இடம் இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அது நமக்கு வந்து என்ன ஒரு சைஸ் எப்படி இருக்கும்னு காமிக்கிறாங்க. இது என்னன்னா நம்ம மனிதனால் அவனுடைய அறிவியலான உணரப்பட்ட பகுதி. ஓகே. என்னடா இது செல்வந்தனாகலாம்னு வந்தா இவர் என்னென்னமோ வித்த காமிச்சிட்டு இருக்கிறாரு. சம்பந்தம் இல்லாம எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோமே. நாம உண்மையாலுமே செல்வந்தராக போறோமா இல்ல ஜோசியராக போறோமா? கோள்களை ஜோசியர் காமிக்கிறாரு, சூரியனை காமிக்கிறாரு அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இது இதோட லிங்க் ஆகாத மாதிரி இருக்குதா யாருக்காவது? மனம் விரிவடைகிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம எல்லாம் துக்குரோண்டு பாக்குறோம். இது போதும், அத்தனோண்டு போதும், இவ்வளவு செஞ்சா போதும், இப்படிங்கிறோம். இதுக்கு மேல பெரிய இடம் இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல இது எதுக்கு காமிக்கிறோம்னா, பல பேருக்கு சிந்தனை வந்துன்னா பூமியை தாண்டியே கிடையாது. சில பேருக்கு சிந்தனை தன்னுடைய வீட்டை தாண்டியே வீட்டை தாண்டி கிடையாது. கிடையாது, உடம்ப தாண்டி கிடையாது. அதான் சில பேருக்கு சிந்தனை தன்னுடைய நான் வீட்டை மட்டும் தாண்டியே நல்லா கிடையாது. இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், எனக்கு காத்து வரணும், அடுத்தவங்களை எப்படி இருந்தாங்கன்னா இல்ல நான் இப்போ ஏசியில நாம புரிஞ்சு கொள்ள உட்காந்துருக்கணும், வேண்டிய எனக்கு விஷயம் சீட் இதுல கிடைக்கணும். என்ன அப்படின்னா, எதுக்கு இவ்வளவு தூரம் காமிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளால உணரப்பட்ட பகுதின்னு தான் 15,000 கோடி லைட் இயர்னு ஒண்ணு காமிக்கிறாங்க. ஆனா அதை விட பெருசா இருக்கலாம். ஏன்னா இன்னும் அது நம்ம நம்ம மெஷர் பண்ணல. அது பண்ணாதனால நம்மளால சொல்ல முடியல.
இதுவே இப்படி இருக்குன்னா இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தார்கள் என்றால் மனிதர்கள் அவங்களுடைய அறிவியலை வச்சு இது யூனிவர்ஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கிற ஆராய்ச்சிகள்லாம் என்ன சொல்லுதுன்னா இல்ல இல்ல இது யூனிவர்ஸ் இல்ல இது மல்டிவர்ஸ்ன்றாங்க. அப்போ ஒரு யூனிவர்ஸே இது இவ்வளோ பெருசா இருக்குதுன்னா மல்டிவர்ஸ்னா அப்போ இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குங்கிறாங்க. இதுக்கு எங்கதான் முடிவு தெரியாது நமக்கு. ஆனா ஒன்று நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? என்னன்னா எவருக்கு விதை தெரிகிறதோ எவருக்கு விதை தெரிகிறதோ அவருக்குத்தான் விருட்சமும் தெரியும். புரியுதுங்களா? சார் ரிப்பீட் பண்ணுங்க. எவருக்கு விதை தெரிகிறதோ அவருக்குத்தான் விருட்சமும் தெரியும். இது வரைக்கும் மாமரத்தையே பார்க்காத ஒரு ஆள்கிட்ட நீங்க மாங்கொட்டையை எடுத்து கையில கொடுத்தீங்கன்னா அதுல அவர்களால மரத்தை பார்க்க முடியாது. இது வரைக்கும் தென்னை மரத்தையே பார்க்காத ஒரு ஆள்கிட்ட நீங்க தேங்காய் எடுத்து கொடுத்தீங்கன்னா அதுல அவரால் தென்னை மரத்தையே பார்க்க முடியாது. இப்போ நாம வந்து இந்த விதையில இருந்தா இந்த செடி வரும்ன்றோம் இல்லையா? இந்த விதையில இருந்தா இந்த மரம் வரும்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்ம அதை பார்த்துருக்குறோம். இப்போ தக்காளியினுடைய விதைக்கும் தக்காளியினுடைய செடிக்கும் சம்பந்தமே இருக்காது உருவத்துல. அப்போ நம்ம விரல்ல வச்சீங்கன்னு வச்சுங்க இந்த விரல் பகுதியில ஒரு இடத்துல வந்து சின்ன பொட்டு மாதிரி இருக்கும் தக்காளி விதை. ஆனா அந்த விதையில இருந்து என்ன ஆகுதுன்னா நூத்துக்கணக்கான தக்காளிகள் அது காய்ச்சி தொங்குது. அப்போ குழந்தைங்க கிட்ட போயிட்டு இந்த தக்காளி விதையை காமிச்சு இதுக்குள்ள இருந்து 100 தக்காளி இருக்குன்னு சொல்லி பாருங்களேன், சிரிப்பாங்க. இதுக்குள்ள போய் எப்படி 100 தக்காளி இருக்க முடியும்னு. இந்த சர்தார்ஜி ஜோக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா? அதுல வந்து ஒரு சர்தார்ஜி ஜோக் என்ன சொல்லுவாங்கன்னா பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் படிச்சுட்டு இருப்பாரு. நகைக்கடை பூட்டை உடைத்து 48 கோடி கொள்ளைன்னு. அதுக்கு சர்தார்ஜி சொல்லுவாரு, முட்டா பசங்களா இருக்கிறானுங்க. பூட்டிட்டு போகும்போது பணத்தெல்லாம் பூட்டுக்குள்ளே வைப்பாங்க, எடுத்துட்டுல போடும் அப்படின்னுவாரு. புரிஞ்சுதுங்களா? புரியுது. அருணகிரி ஏற்கனவே புரியல. சார் புரியல தானே இந்த ஜோக்கு? இன்னும் புரியலையே சார். ஒருத்தர் பேப்பர் படிக்கிறாரு சார், நகைக்கடை பூட்டை உடைத்து 48 கோடி கொள்ளைன்னு. ஆமா அதுக்கு சர்தார்ஜி சொல்றாரு, கடையை பூட்டு போகும்போது பணத்தெல்லாம் கையில எல்லாம் எடுத்துட்டு போகணும், பூட்டுக்குள்ளே வச்சுட்டு போங்க அப்படிங்கிறாரு. கையில தான். ஆ, இது வந்து ஒரு நகைச்சுவை. இது நகைச்சுவை உங்களுக்கு தெரியுதா? அவர் என்ன நினைச்சிட்டாரு சர்தார்ஜி, நகைக்கடை பூட்டை உடைத்துனா பூட்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு நினைச்சிட்டாரு. அதான். புரியுதுங்களா? ஓகே ஓகே. அந்த மாதிரி இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த விதையை காமிச்சீங்கன்னா விதைக்குள்ள இருந்து எப்படி 100 தக்காளி வரும்னு பார்ப்பாங்க. அப்போ விதைக்கும் அந்த செடிக்கும் சம்பந்தமே இருக்காது, பார்க்கறதுக்கு உருவத்துல பார்க்கறதுக்கு சம்பந்தமே இருக்காது. அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்றோம்னா வாழ்க்கையில ஏதாவது ஒன்று பிரம்மாண்டமாக நடக்க வேண்டும் என்றால் அது ஒரு பிரம்மாண்டத்திலிருந்து உருவாக வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சரிங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டம் எதுல இருந்து உருவாகுதுன்னா நாம அற்பமாக நினைக்கக்கூடிய ரொம்ப சாதாரணமா இருக்கக்கூடிய ஒன்றிலிருந்து தான் அது நிகழ்கிறது. அதைத்தான் நான் சொல்ல வரேன் இன்னைக்கு. அப்ப இந்த பிரபஞ்சம் இருக்கு பாருங்க, நாம பார்க்கிறது 5 பூதங்கள். அந்த 5 பூதங்கள்ல முதல்ல தோன்றியது ஆகாயம்னு இப்ப சொல்றோம், அதுதான் பிரபஞ்சம். அப்போ அந்த பிரபஞ்சத்தில் இருந்துதான் எல்லாமும் உருவாகிறது. இந்த 4 பூதங்களும் உருவாகி இருக்கிறது. பூதம்னா என்ன பொருள்? உடல். பூதம்னு சொல்றோமே, பூதம்னா என்ன பொருள்? உடல்ல இல்லையே, உடலை கூட பூத உடல்ல சொல்றோம். ஆற்றல் சொல்லலாம். இல்லைங்க, ரொம்ப எளிமையானது. பூதம்னா என்னன்னா பிரம்மாண்டம்னு அர்த்தம். பிரம்மாண்டம். பிரம்மாண்டம். சரிங்களா? அதனாலதான் நம்ம பாக்குறதெல்லாம் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா பூதம்னா என்னன்னா பெருசா மலை மாதிரி வரும். ரொம்ப அப்ப பஞ்சபூதம்னா என்ன அர்த்தம்னா நம்ம கிட்ட இருக்கிற சக்திகள்ல பிரம்மாண்டமான சக்தி அது 5 சக்திகள். அதை பிரம்மாண்டம்னு குறிப்பிடுறதுதான் பூதம். சரிங்களா?
நீ சாப்பிடலன்னா பூதம் வந்துரும் அப்படின்னா, பூதம்ன்றது ஒரு பிரம்மாண்டமான ஒரு உருவம். அந்த மாதிரி நாம என்ன பண்ணோம்னா, பஞ்சபூதத்தை ஒரு பிரம்மாண்டமான வடிவமா சொல்றதுக்கு தான் அதை பூதங்கள்னு குறிப்பிடுறோம். சரிங்களா ஐயா? சரி. அப்ப பஞ்சபூதம்னா பிரம்மாண்டம். அப்போ நாம பார்க்கிற 5 பிரம்மாண்டங்கள்ல 4 பிரம்மாண்டங்கள் எதிலிருந்து வந்ததுன்னா, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய வெட்ட வெளியிலிருந்து வந்தது. இத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். 2வது அப்போ அ இந்த 4ம் சேர்ந்தா கூட ஆகாயத்தை இயக்க முடியாது. ஆனால் ஆகாயம் நினைத்தால் இந்த 4யும் இயக்க முடியும். சரிங்களா? அப்போ இந்த 4 பூதங்களுக்கு தாண்டி இந்த பூமியில இருக்கிற எல்லாவற்றையும் படைத்தது எதுவென்றால் பிரபஞ்சம் தான். அதுல யாருக்காவது என்ன சந்தேகம் இருக்கா? சார் இருக்கு சார். சொல்லுங்க ஐயா. பிரபஞ்சம் எப்படி படைச்சிச்சு? அதாங்க ஐயா, அது அது எப்படி படைச்சதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா ம். அதான் படைத்தது. அது எப்படி நம்ம நம்புறது? எப்படி நம்புறதுன்னா, சயின்ஸ் எடுத்து பாருங்க. ம், 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 ம். ரைட். நீங்க சயின்ஸ்ல பாருங்க ஐயா. அதான் சொல்றேனே. இப்போ மனுஷன் எப்படி அந்த சயின்ஸே உருவாக்குனான்னு பாத்தீங்கன்னா, ம். மனுஷன் நாகரிக வளர்ச்சி அடைஞ்சு உருவாயிட்டானா? உருவாயிட்டான். உருவாயிட்டான் இல்லையா? அவன் ஆமா. இன்னமும் வளர்றதுக்கு காரணம், அவன்கிட்ட அறிவியல் வளர்றதுக்குலாம் காரணம், அவன் பார்த்த பொருள் எல்லாம் அவனுக்கு ஒரு கேள்வி உண்டானது. அந்த கேள்வி என்ன? இது எப்படி உருவானது? ம், ம், ம். புரியுதுங்களா? இது எப்படி உருவானதுன்ற கேள்வியில இருந்து தான் மனிதன் மிகப்பெரிய அறிவியலை நோக்கி போறான். ம், ம். அப்போ அவன் பார்க்கிறது, அவன் சாப்பிடுற பழம் இருக்கு பாருங்க, அது எப்படி உருவாச்சுன்னா மரத்துல இருந்து. அது எப்படி உருவானதுன்னும் போது, அது விதையிலிருந்து வருது. அப்ப விதை போட்டா முளைக்குன்றதெல்லாம் அவன் அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறான். அப்போ ஒரு பயிர் உருவாக்குறதெல்லாம் அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறான். ஏன்னா எப்படி உருவாதுன்னு தெரிஞ்சா தானே அத பண்ண முடியும். அப்ப கிட்டத்தட்ட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா தாவரங்களும் வந்துனா இயற்கையானதா இருந்தாலும், நெல் மட்டும் தான் மனிதன் செயற்கையா உற்பத்தி பண்ணது. சரிங்களா? இன்னைக்கு நீங்க மாடி வீட்டு தோட்டம் போட்டு நீங்க கொய்யா வளர்க்கலாம், கத்திரிக்காய் வளர்க்கலாம், தக்காளி வளர்க்கலாம், எத வேணா வளர்க்கலாம். ஆனா நெல் அறுவடை பண்ண முடியுமா? கொஞ்சம் சிரமம் தான். அதை கூட பண்ணி காட்டுவான் மனுஷன். கொஞ்சம் சிரமம் தான்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா ஒரு செடியா வளர்த்து நெல்லுலருந்து நீங்க அறுவடை பண்ண முடியாது. அத மொத்தமா வளர்த்து அறுவடை பண்ணணும். சரி. நம்ம அந்த அவ்வளோ பெரிய ஆராய்ச்சி போனோம்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்ப மனுஷன் பார்த்ததெல்லாம் தன்னுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்துறதுக்கு எல்லாமே அவன் என்ன பண்ணான்னா, இது எப்படி உருவானது? இது எப்படி உருவானது? இது எப்படி உருவானதுன்னு ஒவ்வொன்னத்தையும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்படி பண்ண ஆராய்ச்சியினுடைய விளைவு, ஒண்ணு பிடிச்சு, ஒண்ணு பிடிச்சு, ஒண்ணு பிடிச்சு, ஒண்ணு பிடிச்சு போம்போது தான், இந்த பூமி எப்படி உருவாச்சுன்ற கேள்வி அவனுக்கு வருது. அப்ப பூமி எப்படி உருவாச்சுன்னு அவன் ஆராய்ச்சி பண்ணும்போது தான், அது எங்கிருந்து வந்ததுன்னா, சூரியன்லருந்து வந்தது. அப்புறம் சூரியன ஆராய்ச்சி பண்ணான். சரிங்களா? அது எங்கேருந்து வந்துன்னு. இப்படி ஒவ்வொன்னா எங்கேருந்து வந்தது, எங்கேருந்து வந்தது, எங்கேருந்து வந்ததுன்னு பார்க்கும்போது தான், கடைசியா இன்னைக்கு எல்லாரும் ஏத்துக்கிட்டது, பிக் பேங் தியரி. பெருவெடிப்பின் மூலியமாக இந்த வெளி உண்டானது. அண்டவெளி, ஆகாய வெளி உருவானது. அதத்தான் இன்னைக்கு பிரபஞ்சம்னு சொல்றோம். அப்ப அது உருவாகி, அதிலிருந்து தான் விரிய, விரிய, விரிய இதெல்லாம் ஒண்ணொண்ணா உருவாகிறது. இன்னும் சொல்லப்போனா, நம்ம பயன்படுத்துற டைம் இருக்கு பாருங்க. அந்த டைம் எங்கேருந்து உருவானதுன்னா, அந்த பெருவெடிப்புலருந்து தான் டைமே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்மளுடைய டைம் லைன் காலக்கோடு இருக்கு பாருங்க. காலக்கோடினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னா, பிக் பேங் தான். ம். அப்போ என்ன விஷயம்னா, நமக்கு இது புலப்படாமல் இருக்கலாம். அப்போ இந்த வெளி என்று சொல்லப்படக்கூடிய, வெட்ட வெளி என்று சொல்லப்படக்கூடிய எதுவுமே இல்லாத இடத்திலிருந்து தான் இன்று நாம் பார்க்கக்கூடிய எல்லாமும் உருவாகி இருக்கிறது. இது நீங்க முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் லெவல். 2வது லெவல் என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இறைத்தன்மையினுடைய 4 நிலைகள். சரிங்களா? 4வது நிலை உருவ நிலை, 3வது நிலை அருவுருவ நிலை, 2வது நிலை உருவமற்ற நிலை, 1வது நிலை எதுவுமற்ற நிலை. அப்போ பிரபஞ்சம்ன்றது எதுவுமற்ற நிலையில இருக்குது. அது நம்முடைய அறிவுக்கு இன்னமும் புலப்படல. அது என்னவா இருக்குதுன்னு. ஆனா, ஒன்று நிதர்சனம். என்ன நிதர்சனம்னா, இயற்கைய பொறுத்தவரைக்கும் ஆக்க விதி என்ன சொல்லுதுன்னா, ஒன்றிலிருந்து தான் ஒன்றை உருவாக்க இயலும். அப்போ என்னைக்கு பிரபஞ்சம்ன்றது ஒண்ணு உருவாச்சோ,
அது எதுல இருந்து உருவாச்சுன்னு நமக்கு தெரியல. புரியுதுங்களா? பிரபஞ்சம்ங்கிறது எதுல இருந்து உருவாச்சுன்னு நமக்கு தெரியல. ஆனா அது உருவாகிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கலாம். இல்ல அது இனிமேல் கண்டுபிடிக்கப்படலாம். நமக்கு இதுவரைக்கும் அது தெரியல. அது நம்ம தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில பயன்படுத்த போறோமான்னு நமக்கு தெரியல. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, பிரபஞ்சம் உருவான பிறகு சரிங்களா, நாம் பார்க்க வேண்டியது எல்லாமும் பிரபஞ்சத்திலிருந்து உருவாகி இருக்கிறது. இது 2வது பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? 1 பிரபஞ்சம் என்பது எதுவுமற்ற நிலையாக உருவாகி இருக்கிறது. அதிலிருந்து தான் மத்த 3 நிலைகளும் உருவாகி இருக்கிறது. 2வது விஷயம், பிரபஞ்சம் எதிலிருந்து உருவானதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இன்று இருக்கக்கூடிய எல்லாமும் பிரபஞ்சத்திலிருந்து உருவானது. ஓகேங்களா? இது நீங்க 2வது விஷயம் புரிஞ்சுக்கணும். 3வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பில் இருக்கின்றது. பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பில் இருக்கின்றது. எல்லாமும் ஒன்றுடன் தொடர்பில் இருக்கிறது. இந்த 2 வரியும் புரியுதா உங்களுக்கு? பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பில் இருக்கிறது. தனித்த பொருள் எங்கேயுமே இந்த பிரபஞ்சத்திலே தனித்த பொருள் எதுவுமே கிடையாது. சரிங்களா? நீங்க ஒரு கேஸ் பலூன் ஃபில் பண்ணி விடுறீங்கன்னா, அது பாட்டுல மேல பறந்துட்டே இருக்கும். நம்மள பொறுத்தவரைக்கும் நமக்கும் அந்த கேஸ் பலூனுக்கும் கனெக்டிவிட்டி இல்ல. நாம நூல் போட்டு கட்டல, கயிறு போட்டுலாம் கட்டல. நமக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லன்னு இருக்கலாம். ஆனா, அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாயு மண்டலத்துல தான் இருக்குது அது. அது தொட்டுக் கொண்டிருக்கிற காற்றைத்தான் நாமும் தொட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்போ இதுக்கும் அதுக்கும் இடையில எதுவுமே இல்லன்னு நம்ம பார்க்கிறது வெறும் வெளிப்புற தோற்றம் தான். ஆனா ஆழ்ந்த கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பில் இருக்கிறது. அப்ப அமெரிக்கால இருக்கிற யாரோ ஒருத்தரு எதையோ ஒரு பொருள தொட்டுட்டு இருக்காருன்னா, அது எங்க தொட்டு கனெக்ஷன் பண்ணினாலும், இந்தியால இருக்கிற நீங்களும் அவரோட கனெக்ஷன்ல இருக்கிறீங்க. புரியுதுங்களா? நீங்க உருப்பொருளா பார்த்தாலும் சரி, கருப்பொருளா பார்த்தாலும் சரி, அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு இருக்கிறது. அதுல இருக்கிற 2வது வரி என்னன்னா, எல்லாமும் ஒன்றுடன் தொடர்பில் இருக்கிறது. புரியுதுங்களா? ஒண்ணோட ஒண்ணு தொடர்புல இருக்குது. எல்லாமும் ஒன்றுடன் தொடர்பில் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பிரபஞ்சத்துல இருக்கிற எதுவுமே தனித்து பொருள் இல்லை. எல்லாமும் ஒண்ணோட ஒண்ணுல லிங்க்ல இருக்குது. சரிங்களா? அடுத்தது, அது எல்லாமும் ஒன்றோட லிங்க்ல இருக்குது. அது என்னன்னா பிரபஞ்சம். ஒரு தூசு கூட பிரபஞ்சத்தினுடைய லிங்க்ல இருக்குது. அப்ப எல்லா உயிரினங்களும் பிரபஞ்சத்தினுடைய லிங்க்ல இருக்குது. அப்ப எல்லாமும் பிரபஞ்சத்தினுடைய லிங்க்ல இருக்குது. நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா? அந்த வாழ்க்கையினுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, இரட்டிப்பு தன்மையில இருக்குது. சரிங்களா? எல்லாமும் இரட்டிப்பு நிலையில இருக்குது. நம்ம பார்க்கிறோம். பகல்னு இருந்தா, இரவுன்னு ஒண்ணு இருக்கும். மேடுன்னு இருந்தா, பள்ளம்னு ஒண்ணு இருக்கும். புரியுதுங்களா? இத நீங்க எதிர் சொல்லுன்னு சொல்லலாம், அல்லது எதிர் தன்மை கொண்டதுன்னு சொல்லலாம். இந்த மாரி உங்களுக்கு தெரிஞ்ச எதிர் தன்மையே இல்லாத, எதிர் சொல்லே இல்லாத ஒரு வார்த்தையோ அல்லது தன்மையோ இருக்கின்றதா? பிரபஞ்சம். அருணகிரி சார தவிர மத்தவங்கலாம் சொல்லலாம். ஏன்னா அவருக்கு ஆன்சர் தெரியும். சரி. மத்தவங்கலாம் சொல்லுங்கய்யா. நீங்க எத எடுத்துக்கிட்டாலும் அந்த இரட்டிப்பு தன்மையில தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமும் இருக்குது. ஆனா அப்படி இல்லாம ஒத்த தன்மையில சில விஷயங்கள் இருக்கு. அது என்னென்ன? பெயர் சொல்ல சொன்னா கிருஷ்ணனுங்கிற பேரு. எதிர்மறை என்னங்கய்யா? வராது. பெயர் சொல்லுன்னு சொன்னா கிருஷ்ணன். அதுக்கு மாறாது. எதிர்க்க வராது வாதத்துக்கு. இல்லைங்கய்யா, எப்படி சொல்ல வர்றீங்க நீங்க அத? ஏழுமலைன்னு சொன்னா கீழ்மலைன்னு சொல்லுவாங்க. ம். முருகன் சொன்னா கிருகன்னு சொல்லுவாங்க. ம். ஆனா கிருஷ்ணன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதிர்பதம் வராது. இல்ல இது நம்ம இரட்டை கிளவி மாரி இருக்குது. நான் அந்த மாரி சொல்ல வரல. நான் சொல்றது எதிர் பதமோ, எதிர் வினை எதிர் தன்மையோ இல்லாத ஏதாவது சொல்லுங்க. இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க. கிருஷ்ணன்றது பெயர் சொல்லுன்னு. ஆமாங்கய்யா. சரிங்களா? பெயர் சொல்லுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா, அதுக்கு எதிர்ப்பதம் என்னன்னா வினைச்சொல்.
ஐயா யாராவது பதில் சொல்லுங்க ஐயா. தெரியல தெரியல ஐயா. எதெல்லாம் எதிர்ச்சொல் இல்லாம இருக்கிறது அல்லது எதெல்லாம் ஒத்த தன்மையில் இருக்கிறது? அருணகிரி சார் ஆன்சர் சொன்ன பிறகுமா தெரியல? அதான் பிரபஞ்சம் தான் ஐயா சொன்னாங்க. பிரபஞ்சம் தான் சொன்னாரு அவரு. ம். நல்லா யோசிச்சு பாருங்க. பிரபஞ்சம் என்பதற்கான எதிர்த்தன்மை கிடையாது. எதிர்ச்சொல்லே கிடையாது. இல்ல ஒன்று. எதிர்த்தன்மை இல்லாதல ஒன்று என்னன்னா பிரபஞ்சம். 2 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்ணிக்கை, நம்பர்ஸ். எண்களுக்கும் என்ன கிடையாது? எதிர்த்தன்மை கிடையாது. ஐயா இந்த இடம்லாம் புரியலன்னா கொஞ்சம் கேட்டுங்க. ஐயா ஒரு 5 நிமிஷமா நெட்வொர்க் சொல்லுங்க. தடையில என்னால திருப்பி வந்தேன். சரிங்க ஐயா. இந்த பிரபஞ்சம் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, ஃபுல்லு வீடியோ பார்த்து முடிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நெட்வொர்க் கிடைக்கவே இல்லை. இப்பதான் திருப்பி இணைஞ்சிருக்கேன். சரிங்க. ஐயா 2வது என்ன நம்பர்ஸ் பார்த்தோம். 3வது என்னன்னா இயற்கை. எண்களும் எதிர்த்தன்மை கிடையாது. இயற்கை. இயற்கை இயற்கை இயற்கைக்கும் எதிர்த்தன்மை கிடையாது. செயற்கைன்னு சொல்லுவோம்ல சார், இயற்கைங்க. அதுதான் இந்த கேள்விதான் எனக்கு வேணுங்கிறேன். நான் யாராவது கேட்கணும்னு தான் எதிர்பார்க்கிறேன். யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி எது செயற்கை? நம்ம ஒண்ணு செஞ்சோம்னா செயற்கை. மனிதனால் உருவாக்கப்பட்டது எல்லாமே செயற்கை சார். ஓகே, மனிதனால் உருவாக்கப்பட்டதெல்லாம் செயற்கை தானே. இது எதற்காகன்னா நம்மளுடைய புரிதலுக்காக நாம உருவாக்கி வச்சிருக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, இப்போ தூக்கணாங்குருவி இயற்கையா செயற்கையா? இயற்கை. அப்படின்னா தூக்கணாங்குருவி கட்டுற கூடு இயற்கை. அது இயற்கையானது. அப்ப தூக்கணாங்குருவி கட்டுற கூடு இயற்கையானதுன்னா மனிதன் என்பவன் இயற்கையானவன். ஆமா, அப்ப மனிதன் உருவாக்குற அத்தனை இயற்கை தானே. கண்டிப்பா அவனோட செயல்பாடுகளும் இயற்கை தான். இயற்கையானதா. 2வது அவன் எடுத்துக்கிற பொருள் எல்லாமே இயற்கையில தானே எடுக்கிறான். கண்டிப்பா உங்களுக்கு பார்க்கறதுக்கு வேணுமானாலும் நம்ம செயற்கைன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ இயற்கை உருவாக்கின தூக்கணாங்குருவி கட்டக்கூடிய கூடு இயற்கை என்றால், இயற்கை உருவான சிலந்தி பின்னக்கூடிய சிலந்தி வலை இயற்கையானது என்றால், இயற்கை உருவாக்கின கரையான் கட்டக்கூடிய புற்று இயற்கையானது என்றால், இயற்கை உருவாக்கின எலி தனக்கான வலையை வடிவமைத்துக் கொள்கிறது என்றால் அது இயற்கையானது என்றால், இப்படி இயற்கை உருவாக்கினது எல்லாத்தையும் உருவாக்கக்கூடியது இயற்கையானது என்றால், மனிதனும் இயற்கையால் உருவாக்கப்பட்டவன். அவன் உருவாக்கக்கூடிய அத்தனை பொருளும் இயற்கையில் இருந்தான் எடுத்து உருவாக்குகிறான். ஆகவே அதுவும் இயற்கையானது. ஆகவே இயற்கை ஒன்று இருந்தால் செயற்கை என்று ஒன்று இருக்கிறது என்று நீங்கள் சொன்னால் அது விஞ்ஞானம். எல்லாமும் இயற்கை தான் என்று நீங்கள் சொன்னால் அதற்கு பேர் மெய்ஞானம். அவ்வளவுதான். மறுபடியும் ஐயா. இயற்கை என்று ஒன்று இருந்தால் செயற்கை என்று ஒன்று உள்ளது என்று நீங்கள் கூறினால் அது விஞ்ஞானம். எல்லாம் இயற்கை தான் என்று நீங்கள் கூறினால் அது மெய்ஞானம். சார் எனக்கு ஒரு டவுட். நீங்க இப்போ இயற்கை செயற்கை பேசுறீங்க, கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுங்க ஐயா, நல்லா கேக்குது. அதாவது இப்போ ஒரு மனிதன் உருவாக்குறாருன்னா அது ஏற்கனவே பிரபஞ்சத்துல இருந்ததுன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? இப்போ பிரபஞ்சத்துல இருந்ததுன்னு இல்ல. இப்போ நீங்க உங்களுக்காக ஒரு வீடு கட்டிக்கிறீங்க இல்லையா, செயற்கை தானே. ஆமா செயற்கைதான். அந்த வீட்டுக்கான கட்டுமான பொருளை எங்க இருந்து கொண்டாந்தீங்க? கட்டுமான பொருளுமே ஒரு புதுசு தானே சார். சிமெண்ட், ஜல்லி எல்லாமே அதான் எங்க இருந்து ஐயா வந்ததெல்லாம்? அது ஒரு கலவையா தான், அது ஒரு கலவையா தானே கிடைக்குது சார். ஒரு பொருளை நீங்க என்ன சொல்றேன்னா, இப்ப தூக்கணாங்குருவி அது பிறந்ததுல இருந்து இப்ப ஒரே கூடுதான் கட்டுது, வேற எந்த டிசைனும் கிடையாது. அது என்னன்னா கட்டுட்டாங்க ஐயா. நான் சொல்றது தூக்கணாங்குருவி கொண்டாந்து கூடு கட்டுதுல அதுக்கான நார் எங்க இருந்து கிடைக்குது? அது இயற்கை பூமியில இருந்து கிடைக்குது. அப்போ நீங்க உருவாக்குற பொருளை எங்க இருந்து கிடைக்குதுன்ற?
அப்ப அந்த முதல்ல ரா மெட்டீரியல் கிடைக்கிறது இந்த பூமியில இருந்து எடுத்தா ஆமா எல்லாமே இயற்கைன்னு கொண்டு போறீங்க. அப்படி எடுத்துக்கலாமா? சரி, இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப தேன் இருக்குல்ல, தேனு. ம். தேன் இயற்கையான பொருள், பூவுல இருந்து எடுக்குது. சரி. புரியுதுங்களா? அதுல யாரும் ம். மறுக்க முடியாது. ஆனா ஆமா தேன் கொண்டு போய் சேகரிக்கிறதுல தேன் கூடு, ஆமா. அது எங்க இருக்குன்றேன். இந்த பூமியில தேன் கூடு எங்க இருக்குது? அது உருவாக்கு தேனி தான் எதுல இருந்து உருவாக்குது உருவாக்குச்சு? கூட. அது அதோட மெழுகு அந்த மாதிரி இல்லைங்க, அந்த மெழுகு எங்க இருந்து வந்தது? அது இந்த அதோட இயற்கையில வாயுது இருந்து சார். அது இயற்கை தான் சார். சார், அது வாயில இருந்துலாம் மெழுகு வரல. மகரந்தங்களிலிருந்து எடுக்கப்படுகிற ஒரு துணுக்குகளாக சேருவதை அந்த மெழுகு. இல்ல இல்லைங்கய்யா, நான் கேட்கறது, நீங்க வந்து தேன் ஓகே, அதை அப்படியே கொண்டாந்து அப்படியே வச்சுக்குது, சரிங்களா? ஆனா நான் கேட்கறது, தேன் கூடு எதுல இருந்து உருவாது? அது உடம்புல இருந்து ஒரு மெழுகு பாட்டு சார். அது உடம்புல இருந்து ஒரு பாட்டு சார். இல்ல, உடம்புல இருந்து வர பார்ட் மட்டும்தான் அதுல இருக்குதா? அந்த பூக்கள் கிடைக்கிற அந்த மகரந்த துகள்களோட இந்த இது சேரும்போது ஒரு மெழுகா மாறுது ஐயா. சரி, அதுதான் சொல்ல வரேன். அப்ப இது எல்லாத்தையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணி உள்ள போனீங்கன்னா எல்லாமே இயற்கையில இருந்து தான் கிடைக்குது. இயற்கையிலிருந்து. நாராயண ஐயா, அப்ப புரியுதுங்களா? புரியுது புரியுது. அப்போ நீங்க வந்து ஒரு டிசைன் புது டிசைனா பாக்குறத செயற்கையா பார்க்க கூடாது. அந்த டிசைன் இல்ல, பண்றதுக்கு அதுதாங்க ஐயா, தேவையான நாம செயற்கையா அப்படி அப்படி எடுத்துக்கலாம். பாக்குறது எதுக்குன்னா, நம்ம எதுக்கு அப்படி பாக்குறோம்னா, மனிதனால உருவாக்கப்படவில்லை அப்படின்னு நம்ம நம்ம வித்தியாசப்படுத்தி ஓ, அதை பாக்குறதுக்கு தான் அப்படி ப்ரூவ் பாக்குறோம். சரி சார் சரி சார். புரிஞ்சுக்கிட்டேன் புரியுதுங்களா? புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொல்ல வர பாயிண்ட் எனக்கு புரிஞ்சுட்டேன். நான் என்ன நினைச்சேன்னா, மனிதன் ஒவ்வொரு டிசைனா உருவாக்குறது செயற்கை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அந்த அதுக்கு ரா மெட்டீரியலா மூல ஆதார பொருள் எல்லாமே இந்த இயற்கையில ஐயா, இருந்து ரா கிடைக்குது. மெட்டீரியல் மட்டும் அதனால இல்லைங்கய்யா, நீங்க சிந்திக்கிற சிந்தனை, உங்களுடைய எண்ணம் இருக்கு பாருங்க, இது கூட இயற்கை கொடுத்தது தான். நீங்க அது கொடுத்ததை தாண்டி உங்களால சிந்திக்கவே முடியாது. ஓஹோ. சரி சரி. இப்போ நாம என்ன ஏன்னா நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, எல்லாமே ம், நான் உருவாக்குறேன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அப்படி எதுவுமே இல்ல இந்த பிரபஞ்சத்துல. அதனால ஓகே ஞானிகள் ஓகே. என்ன சொல்றாங்கன்னா, நான் என்பது அழிய வேண்டும்னு. அப்ப அந்த நான்றது அழிஞ்சதுன்னா என்ன ஆகுன்னா, நீங்களும் பிரபஞ்சமும் ஒண்ணு. ஓ, ரைட் ரைட். இப்போ ஒரு காடு பத்தி எரியுதுன்னு வச்சுங்க, ஒரு காடு பத்தி எரியுது. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு சுள்ளிய வந்து அதுக்குள்ள விடுறீங்க. விட்டு இப்போ ஒரு நெருப்பு எடுத்துட்டு வரீங்க அந்த சுள்ளில. உங்களுக்கு ம், பார்க்கும்போது சரி. அந்த நெருப்பு வந்து என்ன தனி சுள்ளியா தெரியும் இப்போ. ம், இப்போ இந்த நெருப்பு வேற, காடே பத்தி எரியுது, அந்த நெருப்பு வேறயா? ஒண்ணுதான். ரெண்டுமே ஒண்ணுதான். 2 ஒண்ணு தானே. பார்வையில தான். ஆனா ம், காடே பத்தி எரியுறது பெருசா இருக்கிற மாரி உங்களுக்கு தெரியும். இது அதுல இருந்து கொண்டாந்து தனியா வச்சிருக்கும்போது, அதுக்கு ஒரு தனி சரி. அடையாளம் தெரியுது உங்களுக்கு இப்போ. ஓகே. அந்த மாரி மெய்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அந்த சுள்ளிய நீங்க என்ன பண்ணீங்க, காட்டு தீயிலேருந்து பத்தி எரியிறது அந்த நெருப்புலேருந்து ஒரு சுள்ளிய விட்டு அங்கேருந்து ஒரு நெருப்பு தனியா கொண்டு வரீங்க. திரும்ப அந்த நெருப்ப கொண்டு போய் அதில இணைச்சறீங்கன்னு வச்சுக்கங்க. இப்ப அந்த நெருப்பு எங்கிருந்து வந்து எங்க போச்சு? இப்போ செருப்புக்குள்ளேயே வந்த போயிடுச்சு. நெருப்பு எது? அது கூட கலந்த நெருப்பு எதுன்னு உங்களால அடையாளம் சொல்ல முடியுமா? ஆமா சொல்ல முடியாது இல்லையா? ஆமா, அப்படித்தான் இந்த சொல்ல முடியாது. உயிரும், இந்த ஆன்மாவும், நம்முடைய உணர்வுகளும் எல்லாமே பிரபஞ்சத்திலிருந்து வருது, திரும்ப பிரபஞ்சத்தோட இணைஞ்சிருது. ஓகே ஓகே ஓகே. புரிஞ்சுட்டேன் சார். இது நல்ல உதாரணம். நீங்க புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, ம். அப்ப பிரபஞ்சத்துக்குள்ள நம்ம இருந்திருக்கோம். நம்ம இப்ப வெளியில வர்றோம். திருப்பி அதுக்குள்ளதான் போப்போம். அப்போ அப்படி கான்செப்டா வச்சுக்கிட்டா நீங்க எது எடுத்தாலும் உள்ள இருந்து எடுத்தது அப்படி எடுத்துக்கணும். அவ்வளவுதான். நீங்க கரெக்டா? வெளியில இருந்து எதுவுமே கொண்டு வரல. ரைட். புரிஞ்சுட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன். இது சரிங்களா? நல்ல அப்போ உதாரணம். ஆழமா பார்த்தீங்கன்னா என்னன்னா, இயற்கைக்கு ஆப்போசிட் எதுவுமே கிடையாது. புரிஞ்சா? ம். ஐயா மெய்ஞானம்னு ஒரு வரி சொன்னீங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. அதாங்க ஐயா. அ இயற்கை இயற்கை என்ற ஒன்று இருந்தால் அதற்கு செயற்கை என்ற ஒன்றும் உண்டு. அது விஞ்ஞான பார்வை. இயற்கை என்று இருந்தால், இயற்கையும், செயற்கையும் நீங்க பிரிச்சு பார்க்குறீங்க இல்லையா? ஆமா, அது அது விஞ்ஞானம். விஞ்ஞானம். எல்லாம் இயற்கை தான் என்று பார்த்தால் அது மெய்ஞானம். எல்லாம் இயற்கை தான் என்று நீங்கள் பார்த்தால் அது ஆ, மெய்ஞானம். நன்றி நன்றி. இப்போ நீங்க கடைக்கு போனீங்கன்னு வச்சுக்கங்க, அரிசி வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஒரு விவசாயி என்ன பண்ணுவான், பார்த்தோனே சொல்லுவான். இது 5008, இது 5050, இது பொன்னி, இது புழுங்கல், என்னமோ சொல்லுவான். நமக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா இது எல்லாமே அரிசியா தானே தெரியுது. இவனுக்கு எப்படி இதுல வகையெல்லாம் தெரியுதுன்னு. சரிங்களா? அந்த மாரி தான். மெய்ஞானத்துல இருக்கிறவங்களுக்கு சில வகைகள் தெரியும். அறிவியல்ல இருக்கிறவங்களுக்கு அறிவியலுடைய வகைகள்லாம் தெரியும். விஞ்ஞானத்துல இருக்கிறவங்களுக்கு விஞ்ஞானத்தினுடைய வகைகள் தெரியும். மெய்ஞானத்துல இருக்கிறவங்களுக்கு மெய்ஞான வகைகள் தெரியும்.
நாம மொத்தமா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 வெரைட்டி தான். ஒண்ணு புழுங்கல், ஒண்ணு பச்சை. அவ்வளவுதான். ஆனா ஒரு விவசாயி போறான்னு வச்சுக்கங்க, அவன் அதுல என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லுவான். இது கிரேடு 1ன்னுவான், இது கிரேடு 2ன்னுவான், இது என்னடா நமக்கு ஒரே குழப்பமா இருக்கும். ஏன்னா நமக்கு புரியல. நமக்கு புரியலங்கிறதுக்காக அது இல்லைன்னு சொல்ல முடியுமா நாம? முடியாது. அந்த மாதிரி தான் இந்த இடத்துலயும். அப்ப இங்க நல்லா நீங்க உத்து பார்த்தீங்கன்னா, நீங்க உருவாக்கின அத்தனை பொருளுமே பூமியிலேருந்து எடுத்து தான் உருவாக்கி இருக்கீங்க. பகவத்கீதை வாசகம் தான். எதை கொண்டு வந்தா எதை கொண்டு செல்லும். ஆமா. சரி, இப்போ இந்த நிலை புரிஞ்சிருச்சுங்களா ஐயா? அப்போ எல்லாமும் பிரபஞ்சத்திலிருந்து உருவாகிறது. எல்லாமும் பிரபஞ்சத்தால் உருவாக்கப்படுகிறது. அப்போ பிரபஞ்சத்தினுடைய சக்தி இல்லாம, அதனுடைய அனுமதி இல்லாம நீங்க ஒண்ணு கூட பண்ண முடியாது. சரிங்களா? இப்ப இது 3வது பாயிண்ட்டுங்களா? 4வது பாயிண்ட் என்ன? எதிர்த்தன்மை இல்லாதது வேற என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 4வது காலம். டைம்க்கு எதிர்த்தன்மை கிடையாது. சார் இது எண்ணிக்கை டைம் எல்லாமே ஒண்ணா வருமா மாறி மாறி வருமா சார்? இல்ல. அதாவது என்னன்னா, இந்த காலத்தினுடைய பேஸ் எண்ணிக்கை தான். இருந்தாலும் நம்ம காலம்னு ஒண்ணு வகுத்து வச்சிருக்கோம் இல்லையா? ம். ம். அதனுடைய பேஸ் எண்ணிக்கை தான். எண்கள் இல்லாம நீங்க காலத்தை பார்க்கவே முடியாது. ம், 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 ம். வெறும் காலம்னு சொன்னோம்னா நம்மளுக்கு அதுக்கு வந்து ஆப்போசிட் கிடையாது. காலம்ன்றதுக்கான எதிர்த்தன்மை இல்ல. ம், 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 ம். இப்போ இது காலத்தோட நடைபெறுதுன்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுங்க. இது காலம், இதுல காலம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, காலம் இல்லாத தன்மைன்னு ஏதாவது இருக்கா? ஆனா இல்ல. ம், ம், ஏன்னா காலம் இல்லாம நீங்க எதுவுமே செய்ய முடியாது. நம்ம காலை மாலைன்னு சொல்றோம், அது எப்படி சார் எடுத்துக்கிறது? அது எதிர்த்தன்மை நடக்கிறதுனால அது நம்ம எதிர்த்தன்மையா எடுத்துக்கிறோம். காலை மாலை இல்லைங்க, வர்றதுனால. காலை மாலை இருக்குது. ஆ. ஆனா காலையும் ஒரு காலத்துல இருக்குது, மாலைன்றது ஒரு காலத்துல தானே இருக்குது. ஆமா. காலம் இல்லாத தன்மை இருக்குதான்னு கேக்குறேன் நானு. Right. புரியுதா? புரியுது. ம். நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல நீங்க எதை வேணா விட்டுட்டு ஒரு செயலை செய்ய முடியும். காலத்தை விட்டுட்டு ஒரு செயல் செய்ய முடியுமா? சார் நான் செயலே செய்யாம சும்மா இருக்கிறேன் சார் அப்படின்னா, நீங்க சும்மா இருந்தாலும் உங்க கூட காலம் இருக்கும். வந்துகிட்டு தான் இருக்கு. நேரம் வந்துட்டு தான் இருக்கு. நேரம் செலவாயிட்டு தான் இருக்கு. இல்ல. இது செயல் செய்த தன்மை, இது செயல் செய்யாத தன்மைன்னு பிரிச்சீங்கன்னா, 2த்துக்குள்ளும் காலம் நிக்கும். சரிங்களா? அப்போ நீங்க என்ன செய்ய முடியாது? காலத்தை விட்டுட்டு எதுவுமே செய்ய முடியாது. ஒருவேளை எதுவுமே செய்யாம இருந்தா கூட அது கூட காலம் இருக்கும். புரிஞ்சுதுங்களையா? அப்ப 4வது பாயிண்ட் என்னன்னா காலம். 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கை. நம்பிக்கைக்கு எதிர்ச்சொல் இருக்கு சார். என்ன இருக்குது? நம்பிக்கை, அவநம்பிக்கை. எவன் நம்பிக்கை? அவ இவ என்கிற ஏக வசனம் எல்லாம் கூடாது. நம்பிக்கை அப்படின்னாவே வந்து நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்குல்ல. நம்பிக்கை அதாங்கய்யா, இருக்கு, நம்பிக்கை. நம்பிக்கை இல்லைன்னு எங்க இருக்குது? அதாவது இதுதான் சொல்ல வரேன். இப்ப இது எப்படி புரிஞ்சுக்கணும், நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நான் ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறேன். தண்ணியே ஊத்தல. நீங்க என்ன சொல்லுவீங்க? காலி டம்ளர்னு சொல்லுவோம். இது வந்து பொது பார்வை. ஆனா ஆழ்ந்த பார்வை என்னன்னா, டம்ளர் ஃபுல்லா கேஸ் இருக்குது. காத்து இருக்குது. புரியுதுங்களா? அப்ப இந்த பூமியில எந்த ஒரு பொருளுமே வெற்றிடமா இல்ல, காலியா இல்ல. இப்ப நான் கேட்கறேன், உங்க வீட்டுல புதுசா ஒரு வீடு பார்த்திருக்கீங்க குடி போறதுக்கு. சார் வீட்டுல ஏதாவது இருக்குதுன்னா, இல்ல சார் வீடு ஃபுல்லா காலியா இருக்குன்னு. ஆனா வீடு ஃபுல்லா காத்து இருக்குது. அப்ப காலியா எதுவுமே இல்ல. அப்ப நீங்க ஒரு விஷயத்த ஆழ்ந்து பாத்தீங்கன்னா காலியா இல்ல. சரிங்களா? அந்த மாதிரிதான் நம்பிக்கை இருக்கு பாருங்க. நம்பிக்கை நீங்க சொல்ற மாதிரி அவநம்பிக்கைன்னு வச்சுக்குவோம். எதெல்லாம் நீங்க அவநம்பிக்கைன்னு சொல்றீங்க? நம்பிக்கை இருக்கிறது. இருங்க வந்துட்டேன். அவநம்பிக்கைன்னு எதை சொல்றீங்க? அருணகிரி சார் சொல்லுங்க சார். அருணகிரி சார் சொல்லுங்களேன் சாரா. நீங்க சொல்லுங்க ஐயா. அவநம்பிக்கை அவநம்பிக்கைன்னு என்னன்னா, நான் ஒரு நம்புறேன், நான் என்னோட இதுக்கு நம்புறேன். அதை யாராவது எதிர்ப்புறமா செஞ்சா அது அவநம்பிக்கைன்னு நான் சொல்றேன். அப்போ நீங்க நம்புற மாதிரியே நம்பாம
ஒருத்தர் மாத்தி செஞ்சா அவருடைய நம்பிக்கை தான் நீங்க அவநம்பிக்கைன்றீங்க. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அது நம்பிக்கை தான். கரெக்ட் கரெக்ட் நம்பிக்கை தான். அவரை பொறுத்தளவுக்கு அது நம்பிக்கை தான். ம். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ அருணகிரி சார் என்ன தெரியுமா சொல்லுவாரு, நம்ம விவேக் சொல்ற மாதிரி லாரி ஓடும்போது 4 வீல்லையும் எலுமிச்சம்பழம் வைக்கிறாங்க. என்னடா இன்னும் மூட நம்பிக்கையிலே இருக்கிறீங்க? என்ன முன்னாடி கருப்பு கயிறை கட்டி விட்டு படிகாரெல்லாம் வச்சு அதில் எலுமிச்சம்பழம் வச்சு சங்கெல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. விவேக் பாரு என்னடா இதுன்னு, இதுதான் லாரி ஓடுறதுக்குன்னு. உடனே விவேக் சொல்லுவாரு, உள்ளுக்குள்ள இருக்கிற 700 பேர் பார்ட்ஸ்ல ஓடாத வண்டியாடா இதுல ஓட போகுதுன்னு கேட்பான். அப்போ இந்த மாதிரியான காரியங்களை நாம என்ன தெரியுமா சொல்றோம், அவநம்பிக்கைன்னு சொல்றோம். ஆனா அந்த காரியத்தை எவன் சொல்றானோ அவனை பொறுத்த வரைக்கும் அது நம்பிக்கை தானே. நம்பிக்கை நம்பிக்கை. புரிஞ்சுங்களா? அப்போ நீங்க சொல்லக்கூடிய மூட நம்பிக்கை இருக்கு பாருங்க, அது எவனை பார்த்து நீங்க மூட நம்பிக்கைன்னு சொல்றீங்களோ அவனை பொறுத்த வரைக்கும் அது நம்பிக்கை. நீங்க யாரை பார்த்து அவநம்பிக்கைன்னு சொல்றீங்களோ அவனை பொறுத்த வரைக்கும் அது நம்பிக்கை. சரிங்களா? இல்ல நீங்க சொல்ல மாதிரி இவனுக்கு நம்பிக்கையே இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா, அப்போ நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, அந்த கருத்துல தான் அவனுக்கு நம்பிக்கை இல்லையே தவிர, ஆனா அவனுக்கு வேற ஒரு கருத்து மேல நம்பிக்கை இருக்குது. நீங்க நல்லா பாருங்க, உலகம் ஃபுல்லா எடுத்து பாருங்க, கடவுள் இருக்கா இல்லையான்னு கேளுங்க. இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஒதுங்கும், இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஒதுங்கும். ஆனா 2 பேருமே இவங்க இருக்குன்னு நம்புறவங்க, அவங்க இல்லைன்னு நம்புறவங்க. புரியுதுங்களா? நம்புறவங்க. ஆனா 2 பேருமே நம்பிக்கை கொண்டவங்க. நம்புறவங்க. நம்பிக்கையே இல்லாதவங்க ஒருத்தர் கூட இல்லை இந்த உலகத்துல. சிவபாலன் ஐயா புரியுதா? அவநம்பிக்கையில் கூட நம்பிக்கை உள்ளது. அதை நம்புறதுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். இல்ல அதுதாங்க ஐயா, அவநம்பிக்கை என்பது என்னன்னா நான் மத்தவங்கள பார்த்து சொல்றேன். ஓகேங்களா? அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, நடக்காத ஒண்ணு இது நடக்காது அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். நான் நடக்காதுன்னு நினைக்கிற ஒண்ணு ஒருத்தர் நடந்துரும்னு நம்பிட்டு இருக்கும்போது அவரை பார்த்து நான் சொல்றேன் அது அவநம்பிக்கைன்னு. சரிங்களா? நடக்கக்கூடாத ஒண்ணு வேற மாதிரி நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, வேற மாதிரி நடக்கும்னு ஒருத்தர் நம்பிட்டு இருக்காருன்னா அதை மூட நம்பிக்கைன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? அதே போல நான் ஒரு விஷயம் நடக்கும்னு நம்புறேன், ஆனா அந்த விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு ஒருத்தர் நம்புறாரு அப்படின்னா அதை நான் என்ன சொல்றேன், நம்பிக்கையின்மைன்னு சொல்றேன். நீங்க இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5 ஏக்கர் லேண்டை நீங்க உழுதுட்டு விட்டுட்டீங்கன்னா நீங்க என்ன வைக்கிறீங்களோ அது வளரும். நீங்க எதுவுமே வைக்காம விட்டுட்டீங்கனாலும் களை வளரும். அப்ப ஏதாவது ஒண்ணு வளர்ந்துகிட்டே தான் இருக்குங்க. அதே மாதிரிதான் நம்பிக்கையும். சரிங்களா? நம்பிக்கைக்கு எதிர்த்தன்மை இருக்குதானா? இல்ல, எல்லாமே நம்பிக்கை தான். ஒருவேளை ஒரு மனுஷங்கிட்ட நம்பிக்கை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பொழுது நம்பிக்கை அவனிடமிருந்து வெளியே போகிறதோ அப்பொழுது அவன் இறந்தவனாக இருப்பான். புரியுதுங்களா? வேற ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். நீங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, உணவு இல்லாம இத்தனை நாள் வாழலான்றாங்க, தண்ணி இல்லாம இத்தனை மணி நேரம் வாழலான்றாங்க, காத்து இல்லாம இத்தனை நிமிஷம் வாழலான்றாங்க. ஆனா நம்பிக்கை இல்லைன்னா நீங்க ஒரு வினாடி கூட வாழ முடியாது. அப்ப யாராவது ஒரு மனுஷங்கிட்ட நீங்க நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம்னா அவர் செத்து போயிட்டாருன்னு அர்த்தம். அப்போ எனக்கு தேவையானது வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டேன் சார். இந்த 5 தன்மைகள்ல என்ன கிடையாது, எதிர்த்தன்மை கிடையாது, எதிர்ச்சொல் கிடையாது. சார் இந்த இன்னொரு பதிவு இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க. உண்டுன்னு நம்புறவங்களே வந்து வெவ்வேறு நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் வெவ்வேறு வழிபாட்டு முறைகள் இருக்கு. கண்டிப்பா. ஐயா சிரமத்துக்கு வந்துக்கிறேன். 3வது பாயிண்ட் சொல்லுங்க ஐயா. குறிக்கும் போது விட்டுட்டேன் ஐயா. ஐயா 1 பிரபஞ்சம், ஆமா. 2 எண்ணிக்கை, 3 இயற்கை, 3 இயற்கை. அது இல்லையா, விஞ்ஞானம் மெய்ஞானம் அடுத்தது எதிர்த்தன்மை இல்ல அந்த வாசகத்துல. அதாங்க இதெல்லாம் எதிர்த்தன்மை இல்லாததான் சொல்லிட்டு இருக்கேன். அதான் விஞ்ஞானம் மெய்ஞானம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து காலம், அதுக்கப்புறம் நம்பிக்கை. அத 3 விட்டு இல்லையா, விஞ்ஞானம் மெய்ஞானத்துக்கே நான் போலையே நானு. அதை எதிர்த்தன்மை இருக்குதா இல்லையான்னு சொல்லலையே. இல்ல அதை செயற்கை தன்மை இருக்குதுன்னா அது விளங்கிக் கொள்வது விஞ்ஞானம்னு சொன்னோம். எல்லாம் இயற்கை என்று பார்த்தால் அது மெய்ஞானம்னு சொன்னோம். ஆமா. அதான் அடுத்து. ஆனா அது வந்து எதிர்பாரம் இல்லைன்னு நான் அதுக்கு சொல்லலையேன்றேன்.
இல்ல அது அந்த வந்த வரிசையில 3வது ஒண்ணு சொன்னீங்க, விட்டு போச்சு. இல்ல அதாங்க ஐயா. ஒன்று வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டியது, ஒன்று பிரபஞ்சம். ம். எதிர்த்தன்மை இல்ல, எதிர்ச்சொல் கிடையாது. 2 எண்ணிக்கை, எதிர்ச்சொல் கிடையாது, எதிர்த்தன்மை கிடையாது. 3 இயற்கை, எதிர்ச்சொல் கிடையாது, எதிர்த்தன்மை கிடையாது. 4 காலம், எதிர்ச்சொல் கிடையாது, எதிர்த்தன்மை கிடையாது. 5 நம்பிக்கை, எதிர்ச்சொல் கிடையாது, எதிர்த்தன்மை கிடையாது. நன்றி. சரிங்களா? அதெல்லாம் விளக்கங்கள் தான். இது சார்ந்த விளக்கங்கள் அதெல்லாம். அதான். விஞ்ஞானம், மெய்ஞானம்லாம். 5 minutes more, sir. ஓகே. ஐயா புரிஞ்சுதுங்களா? மகிழ்ச்சி. சரி. இப்போ ஒரு விஷயம் பார்க்க போறோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். என்னன்னா, அப்போ இந்த பிரபஞ்சத்தால முடியாத ஒண்ணு இருக்க முடியுமா? இதுவரைக்கும் மனிதன் இதுவரைக்கும் எது ரொம்ப சின்னதுன்னு சொன்னானோ, அத விட சின்னத பிரபஞ்சத்தால உருவாக்க முடியும். இதுவரைக்கும் மனிதன் எத பெருசுன்னு சொல்லியிருக்கானோ, அத விட பெருசையும் பிரபஞ்சத்தால உருவாக்க முடியும். இதுவரைக்கும் மனிதனால முடியாதுன்னு ஏதாவது சொல்லியிருக்கானா, அதையும் பிரபஞ்சத்தால உருவாக்க முடியும். முடிக்க முடியும். புரியுதுங்களா? அப்போ பிரபஞ்சத்தால எல்லாமே முடியும். மனிதன் முடியும்னு சொல்றது முடியும். மனிதன் முடியாதுன்னு சொல்றது முடியும். சரியா புரிஞ்சுதா? ஐயா புரிஞ்சுதா இது? புரிஞ்சுது. ம். சார் எஸ் சார். சந்தேகம் சார். சொல்லுங்க ஐயா. இப்போ வந்து பூமி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, பூமியில வந்து நம்ம மண் அப்படி இருக்குன்னு நம்ம சொல்றோம். ம். ஸோ ஒரு இதுலயும் நம்ம இருக்கோம். இப்ப இத வந்து நம்ம பிரபஞ்சங்கிறது இது வந்து எப்படி நம்ம அத மனசா இல்ல வந்து ஒரு எப்படி அத நம்ம ஒரு எடுத்து ஒரு பொருளா எடுத்துக்கிறதுன்னு கேட்கணும் சார். அதுதான் இப்ப பிரபஞ்சம் நான் வரேன். இப்ப அந்த இடத்துக்கு தான் வரேன். அப்படின்னு அதுதான் என்னன்னு சொல்றேன். அந்த கேக்குறாரு இடத்துக்கு தான் இப்ப நான் வரேன் நானு. ரொம்ப கவனமா கேட்க வேண்டிய விஷயம். நீங்க ஒரு பலூன் ஊதுறீங்க. ஆமா சார். சரிங்களா? இப்ப பலூனுக்குள்ள என்ன இருக்கும்? காத்து இருக்கு. பலூனுக்கு வெளிய என்ன இருக்கும்? காத்து தான். காற்று தான் இருக்கு. பலூனுக்கு உள்ளேயும் காத்து, வெளியேயும் காத்து. ஆமா. கரெக்ட் தானே? ஆமா சார். இப்போ நான் கேட்கிற கரெக்டா பதில் சொல்லுங்க. யோசிச்சு சொல்லுங்க. சரிங்களா? 2 காத்துக்கு நடுவுல பலூன் வந்துச்சா? இல்ல பலூனுக்கு உள்ளேயும் வெளியேயும் காத்து இருக்குதா? பலூனுக்கு உள்ளேயும் வெளியேயும் காத்து இருக்குது. புரியுது சார். புரியுது. ரைட். இல்ல புரியுதுன்னா கரெக்டா சொல்லுங்க நீங்க. ஏன்னா மத்தவங்களுக்கும் புரியணும். முட்டை முந்தியா கோழி முந்தியா? அப்படி கேட்கலீங்கய்யா. அதுதான் சொல்றேன். இந்த கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு ரூம்குள்ள இருக்கிறீங்க. சரிங்களா? வேற எதுவுமே இல்ல. உங்க கையில ஒரு பலூன் குடுத்துட்டாங்க. ம். இப்ப நீங்க கையில பலூன் வச்சிருக்கீங்க. உங்கள தவிர அந்த ரூம் ஃபுல்லா என்ன இருக்குது? காத்து தான். இருக்கு. காத்து இருக்குது. இப்ப பலூன ஊதிறீங்க. இப்ப கையில வச்சிருக்கீங்க பலூன். பலூன் உங்களுக்கு தெரியுது. இப்ப பலூனுக்கு உள்ளேயே என்ன இருக்குது? காத்து இருக்குது. வெளியேயும் காத்து இருக்குது. ஆமா. சரிங்களா? ம். இப்ப நம்ம பார்வைக்கு என்னன்னா, பலூனுக்குள்ள காத்து போச்சு. ஆமா. போனது போக மீதி வெளியலாம் இருக்குது. நம்ம உடம்புல இருக்க காத்து பலூனுக்குள்ள போயிடுச்சு. எப்படியோ ஒண்ணு. எனிவே இப்ப காத்து போயிடுச்சு. இப்ப நம்மள பொறுத்தவரைக்கும் பலூனுக்கு உள்ள காத்து போச்சா? இல்ல காத்துக்கு நடுவுல பலூன் வந்துருச்சா? என் கேள்வி புரியுதா? காற்றுக்கு இடையில் தான் பலூன் இருக்கு சார். ம். அப்போ பலூனுக்கு உள்ளேயும் காத்து தான், வெளியேயும் காத்து தான். புரியுதுங்களா? இந்த பலூன் அங்க வரதுக்கு முன்னாடியும் காத்து தான் இருந்துச்சு. ஆமாங்க. இப்ப வந்த பிறகு என்னன்னா, நம்ம காத்து 2ஆ தெரியுது அவ்வளவுதான். சரி இப்ப நீங்க ஊதுனீங்கல்ல பலூனுக்குள்ளார. ஊதி நீங்க கையில பிடிச்சிட்டு இருப்பீங்கல்ல. இப்ப அந்த பலூன் ஒரு இடத்துல நிக்கும் இல்லையா? இப்ப அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பலூனுடைய உருவம் தெரியுது. அப்போ நீங்க ஒரு கையில என்ன பண்ணுங்க, பலூன ஊதி கையில வச்சுக்கங்க. இன்னொரு கைய பலூன் கையில வச்சிருந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ, அதே மாரி புடிச்சு கைய வச்சுக்கங்க. பலூன் இல்லாம. சரிங்களா? இப்ப 2த்தையும் பாருங்க. ஒரு கையில பலூன் இருக்கிறது தெரியும். அப்ப பலூனுக்குள்ள காத்து இருக்கிறது தெரியும். இன்னொரு கையில பலூனே இல்ல. ஆனா நீங்க புடிச்சிட்டு இருக்கிறீங்க. அங்க என்ன இருக்குன்னா, பலூன் இருக்கிற இடமும் சேர்ந்து காத்து இருக்கும். புரியுதா? புரியுது. அப்ப இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வந்தது இது நடுவுல வந்தது எதுன்னா பலூன் மட்டும் தான். பலூன் வருவதற்கு முன்பாகவும் சரிங்களா? பலூன் வந்து போனதுக்கு பிறகும் என்ன இருக்க போகுதுன்னா, காற்று அங்கேயே தான் இருக்க போகுது. அதே மாதிரி தான் இந்த மனிதர்கள் வருவதற்கு முன்பாகவும், வந்து போன பிறகும் பிரபஞ்சம் அங்கேயே தான் இருக்க போகுது. புரியுதுங்களா? அப்போ இந்த மனிதன் உருவான பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மனிதனுக்குள்ள பிரபஞ்சம் உள்ள போகுது. என்ன போகுது? உள்ள போ.
மனிதனுக்குள்ள பிரபஞ்சம் உள்ள போகுது. இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, காத்து உள்ள போச்சுன்னு, அந்த மாதிரி வச்சுக்குவோம். அப்படி மனிதனுக்குள்ள பிரபஞ்சம் உள்ள போனா அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கைன்னு பேரு. என்ன பேரு? நம்பிக்கை. அப்போ மனிதனுக்கு வெளியே அல்லது மனதிற்கு வெளியே அப்படி வச்சுக்குவோம். இல்ல, மனிதனுக்கு வெளியே பறந்து விரிந்து எல்லையற்ற இருக்கக்கூடிய பிரபஞ்சம் இருக்கு பாருங்க. சரிங்களா? அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனிதனுக்கு வெளியே இருக்கக்கூடிய நம்பிக்கை. புரியுதுங்களா? மனிதனுக்கு உள்ளே பறந்து விரிந்து இருக்கக்கூடிய பிரபஞ்சத்திற்கு என்ன பேருனா நம்பிக்கைன்னு பேரு. புரியுதுங்களா? அதாவது மனுஷனுக்கு வெளியே பறந்து விரிந்து இருக்கிறது அது பிரபஞ்சம் என்ற பேர்ல இருக்குது. அதே பிரபஞ்சம் மனுஷனுக்கு உள்ளார பறந்து விரிந்து இருக்கிறது அதுக்கு என்ன பேருனா நம்பிக்கைங்கிற பேர்ல இருக்குது. அருமை சார். புரியுதுங்களா? இப்போ நீங்க பூமி எங்க இருந்து உருவாச்சு, சூரியன் எங்க இருந்து உருவாச்சுன்னு ஒவ்வொன்றுத்தையும் அப்படியே பிடிச்சிட்டு போனீங்கன்னா கடைசியா எங்க போய் முடியுது? பிக் பேங் தியரியில போய் முடிஞ்சிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் பிரபஞ்சத்திலிருந்து உருவாகுது. புரியுதுங்களா? அதே மாதிரிதான் நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் ஒவ்வொன்றா வால் பிடிச்சிட்டே போனீங்கன்னு வச்சுங்க, அது எங்க இருந்து ஆரம்பிச்சு போய் பார்த்தீங்கன்னா கடைசியா எங்க போய் முடிஞ்சுன்னா உங்க நம்பிக்கையில முடிஞ்சிடும். உங்க நம்பிக்கை தான் ஆரம்பம். உங்க நம்பிக்கையில இருந்தா எல்லாம் ஆரம்பமாகிறது. எப்படி எல்லாமும் போய் பிரபஞ்சத்துல முடிஞ்சிருதோ, பிரபஞ்சம் தான் ஸ்டார்டிங் பாயிண்டோ, அந்த மாதிரி உங்க வாழ்க்கையினுடைய எல்லாமும் எங்கிருந்து துவங்குகிறது என்றால் உங்களுடைய நம்பிக்கையிலிருந்து துவங்குகிறது. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஏன்னா இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் மனுஷனுக்கு வெளியே இருந்து விரிக்கிறது நம்பிக்கை அப்படி சொல்லாமா சார்? இல்ல அதாங்க ஐயா, மனிதனுக்கு வெளியே பறந்து விரிந்திருக்கிற பிரபஞ்சம் இருக்கு பாருங்க, அது மனிதனுக்கு வெளியே இருக்கக்கூடிய நம்பிக்கை. இல்ல, நம்ம பிரபஞ்சம்னு சொல்றோம் இல்லையா, அது மனிதனுக்கு வெளியே இருக்கக்கூடிய நம்பிக்கை. மனிதனுக்குள்ளே நம்பிக்கைன்னு சொல்றீங்க பாருங்க, அது மனிதனுக்குள்ள இருக்கிற பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய பிரபஞ்சம். இந்த ரெண்டாவது கான்செப்ட் கொஞ்சம் புரியல சார். ஐயா, மனிதனுக்கு வெளியே பறந்து இப்போ பிரபஞ்சம்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருச்சு. இப்ப நான் வீடியோ எல்லாம் காமிச்சல, அது புரிஞ்சது இல்லையா? புரியுது சார். அப்போ எல்லாமே தோன்றது பிரபஞ்சத்துல இருந்து எல்லையற்றது, அது ரொம்ப பெருசுன்னு தெரியுது இல்லையா? ஆமா சார். அதுதான் உங்களுக்கு உள்ள இருக்குது. அப்போ அந்த பிரபஞ்சம், வெளியில பிரபஞ்சம்னு நீங்க என்ன சொல்றீங்களோ அது உங்களுக்கு உள்ள போன உடனே அதுக்கு என்ன பேருன்னா நம்பிக்கைன்ற பேரு. அந்த பிரபஞ்சம் நமக்கு உள்ள போகும்போது அது நம்பிக்கைன்னு பேர் பெறுகிறது. ஆமா. அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன தன்மையெல்லாம் உண்டோ அதே தன்மை உங்களுடைய நம்பிக்கைக்கும் உண்டு. இந்த பிரபஞ்சம் இந்த உலகத்துல எதை வேணாலும் ஆக்க முடியும்னா உங்களுடைய நம்பிக்கையாலையும் எதை வேணாலும் ஆக்க முடியும். இந்த பிரபஞ்சம் எல்லையற்றதுன்ற போல உங்களுடைய நம்பிக்கையும் எல்லையற்றது. உடம்புக்கு பிரபஞ்சம் அளவு கடந்ததுன்னா உங்களுடைய நம்பிக்கையும் அளவு கடந்தது. உடம்புக்கு வெளியே பிரபஞ்சம், உடம்புக்கு உள்ளே நம்பிக்கை. பிரபஞ்சத்தில் உள்ள கேரக்டர் அனைத்தும் நம்பிக்கையில் இருக்கிறது. சரிதானா சார்? சரிதாங்க ஐயா. மில்டன் சார் புரிஞ்சுதா? புரியுது சார். ஏன்னா இந்த 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 இடம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்முடைய 1 இயர் வகுப்புல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இடம் தானே, நீ புரிஞ்சுக்க வேண்டியது இந்த இடம் தான். ஒரு கேள்வி சார், பிரபஞ்சம் தான் நம்பிக்கைன்னு சொல்லலாமா சார்? பிரபஞ்சம் தான் நம்பிக்கை. சரிங்களா? உங்களுக்கு வெளியில பறந்து விரிந்திருந்தால் அது பிரபஞ்சம், உங்களுக்கு உள்ளே பறந்து விரிந்திருந்தால் அது நம்பிக்கை. சரிங்களா? நான் எப்படி கேக்குறேன்னா சார், பிரபஞ்சமே ஒரு நம்பிக்கை தானே அப்படிங்கிற அதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோமா? அதுதாங்க ஐயா, பிரபஞ்சமே ஒரு நம்பிக்கைன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இல்ல, பிரபஞ்சம் தான் நம்பிக்கைன்னு நான் சொல்றேன். சார் சார் இப்படி சொல்லாம சார், அதாவது வெளியில பிரபஞ்சம் என்ன சொல்றோமோ அதுல என்னெல்லாம் இருக்கோ அது இந்த மனித இதுலயும் ஒரு பிரபஞ்சமா இல்ல இல்லைங்க. நான் என்ன சொன்னா, இவ்வளவு குழப்பிக்கலாம் வேணாம். ரொம்ப சிம்பிள் தான். நீங்க என்ன பண்ணீங்கன்னா பிரபஞ்சத்தை எடுத்துக்கங்க, அதுக்கு என்னெல்லாம் சக்தி இருக்குது, என்னெல்லாம் தன்மை இருக்கு, அதனால என்னெல்லாம் முடியும், என்னெல்லாம் முடியாது அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் போடுங்க. அது அப்படியே நம்பிக்கைக்கு பொருந்தும். அவ்வளவுதான். புரிஞ்சுங்களா? பிரபஞ்சத்தால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே உங்களை நம்பிக்கையாலும் பண்ண முடியும் சார்.
ஏன்னா இது வேற அது வேற இல்லை. உங்களுக்கு என்னன்னா அது உங்களுக்குள்ள போய் அடைஞ்சதுனால பலூனுக்குள்ள அடைஞ்ச காத்து மாதிரி இப்போ பலூனுடைய வடிவம் தெரியுது, அவ்வளவுதான். நீங்க இருக்கிற உங்களுடைய வடிவம் இருக்கு இல்லையா, அது உங்களுடைய நம்பிக்கையினால் தெரியக்கூடிய வடிவம் தான். நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்டவர், என்ன, எல்லாமே உங்களுடைய நம்பிக்கையிலிருந்து விளைஞ்சது தான். சிவபாலன் சார் புரிஞ்சுதா? அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கணும் சார், சரிங்களா? நான் 10 வருஷத்துல 100 கோடி தான் சம்பாதிச்சிருவேன் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. 10 வருஷத்துல 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சது நம்பிக்கை. அப்போ 10 வருஷத்துல 100 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு நீங்க நம்பணும். நம்பினா கண்டிப்பா 10 வருஷத்துல 100 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும். ஆனா இப்ப நம்ம பாடம் எதுக்கு எடுத்துட்டு போறோம்னா, முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா 10 வருஷத்துல 100 கோடி ரூபாய் உங்களால செய்ய முடியும்னு நம்பினா அது நடக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது என்னதுங்களா, 10 வருஷத்துல 100 கோடி ரூபாய் முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கு பாருங்க, அந்த நம்பிக்கையை நீங்க நம்பணும். சரிங்களா? ஒரு கருத்தை நம்புவது வேறு, ஒரு கருத்தை நம்புவது வேறு. இப்ப நம்ம பாடம் எதை கொண்டு போறோம்னா, நம்பிக்கையே மிகப்பெரிய சக்தி. சரிங்களா? முதலில் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை நம்புங்கள். புரியுதுங்களா சார்? நீங்க ஒரு கருத்தை நம்புறது வேற சார். ஆனா அந்த கருத்தை நம்பனா நடக்கும்ன்ற உங்க நம்பிக்கை இருக்கு பாருங்க, முதல்ல நீங்க அந்த நம்பிக்கையை நம்புங்கள். அதுதான் இங்க பாடமே. உங்க நம்பிக்கை மீது உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை வருகிறதோ அந்த அளவுக்கு உங்க நம்பிக்கையிலேருந்து வரக்கூடிய கருத்து மீது ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க நீங்க. இந்த இடம் கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும், போக போன நீங்க உணர்ந்துக்குவீங்க. புரியுதுங்களா? இந்த ஒரு திரைப்படத்துல காட்டுவாங்க, நம்ம விவேக் என்ன பண்ணுவாருன்னா, அவரு போலீஸ்காரரா இருப்பாரு. ஏட்டு இது என்னது எரிமலை ஏகாம்பரமா நம்ம பேர் அது படத்துல. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, கடத்தல் லாரி ஒண்ணு வருது, கடத்தல் லாரி வருது ஒண்ணு. அவர் என்ன பண்ண, லாரி நிறுத்திட்டு ஃபுல்லா செக் பண்ணி பார்ப்பாரு, எந்த கடத்தல் பொருள்ல விட்டுருவாரு. உடனே திரும்பவும் அங்கிருந்து போன் வரும், என்ன கடத்தல் லாரி வந்து பிடிச்சிட்டேன்னு. நானும் பிடிச்சி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டேன், அதுல ஒரு கடத்தல் பொருள் கூட இல்லைன்னு. அப்ப அங்க இருந்து சொல்லுவாங்க, கடத்தனதே லாரி தான்யா அப்படின்னுவாங்க. இப்ப நாமெல்லாம் எப்படி தேடிட்டு இருக்கோம்னா, நம்பிக்கைக்குள்ள போயிட்டு இல்ல இந்த கருத்து அந்த கருத்து அந்த கருத்து இந்த கருத்து இதெல்லாம் நடக்குமான்னு தேடிட்டு இருக்கிறோம். ஆனா நான் சொல்றது என்னன்னா, முதல்ல ஒட்டு மொத்தமே இந்த லாரி தான். புரியுதுங்களா? அந்த மாதிரி முதல்ல நீங்க எந்தெந்த கருத்தை எல்லாம் நம்புறதுக்கு முன்னாடி, எந்தெந்த கருத்தை எல்லாம் நம்புறதுக்கு முன்னாடி உங்களுடைய நம்பிக்கையும் முதல்ல நம்புங்க. நம்பிக்கைங்கிறது உங்களுக்கு உட்பட்ட சக்தி இல்ல, உங்களை ஆட்டுவிக்கும் சக்தி. அது உங்களை ஆளும் சக்தி. நீங்க நம்பிக்கையை இயக்க முடியுமா தெரியாது, ஆனால் நம்பிக்கையால உங்களை இயக்க முடியும். புரியுதுங்களா? அப்போ உங்களை இயக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்க நம்புனீங்கன்னா அது உங்களை நல்லா இயக்கும். அதுதான் இப்ப விஷயமே. உங்களால என்ன வேணா செய்ய முடியும், என்ன வேணா செய்ய முடியும். ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற பல நிகழ்வுகள், மனிதனால செய்ய முடியாத நிகழ்வுகள் இருக்கு பாருங்க, அதை அத்தனையுமே எடுத்து பாருங்க, அது அத்தனையுமே நம்பிக்கையால் செய்யப்பட்டது. எதையெல்லாம் இன்று மனிதன் முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறானோ அதையெல்லாம் மனிதன் இன்று முடித்துக் கொண்டே இருக்கிறான். அது எப்படா முடிஞ்சது, எப்படா முடிச்சதாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நம்பிக்கையால் முடிக்கப்பட்டது. சார் ஒரு டவுட். சொல்லுங்க ஐயா. நம்பிக்கையால் நினைச்சா முடிஞ்சிருச்சு. நான் காலையில மழை பெய்யும்னு நினைச்சா மழை பெய்யாம போயிடுச்சு, நான் என்ன அப்படின்னா என் நம்பிக்கை சரியில்லாம போயிட்டோம். இல்ல அதுல நீங்க பார்க்க வேண்டியது இல்ல, இதுக்குள்ள இன்னும் டெப்த் போனீங்கன்னு வச்சுங்க, அது இன்னும் பிரியும் மனசால. எப்படி பிரியும்னு கேட்டீங்கன்னா,
விழிப்பு நிலை இருக்கு இல்லையா? உங்களுடைய இப்ப மனசை நம்ம எப்படி 2ஆ பிரிக்கிறோம்? விழிப்பு மனம், மைய மனம்னு. சரிங்களா? நீங்க மழை பெய்யணும்னு நினைச்சது கான்சியஸோட. அப்படின்னா என்னன்னா, அந்த நம்பிக்கை எங்க இருக்குன்னா, விழிப்பு மனதுல இருக்குது. அது நடக்காது. எது மைய மனதுல இருக்குதோ அதான் நடக்கும். புரியுதுங்களா? சார் இன்னொரு கேள்வி. இப்ப ம். நான் தண்ணியில நடக்கணும், எனக்கு ஒரு நம்பிக்கை வருது, நடக்க ம். முடியுமா? கண்டிப்பா முடியும். மூஞ்சி கவிஞனே ஹலோ புரியுதுங்களா? தண்ணியில நடக்கிறது மட்டும் இல்ல. நாம சொல்லும் இல்லையா, கற்பனைக்கே எட்டாத விஷயம்னு. இப்ப நீங்க தண்ணியில நடக்கிறத கூட நீங்க கற்பனை பண்ணி பார்த்துடலாம். கற்பனைக்கு எட்டாத விஷயம் நீங்க எதை சொல்றீங்களோ அதை கூட உங்களுடைய நம்பிக்கையினால் சாத்தியப்படுத்த முடியும். அதுதான் சொல்ல வரேனே. இப்போ இங்க டவுட்டே வரக்கூடாது. என்ன டவுட் வரக்கூடாதுன்னா, நீங்க வந்து உங்களுடைய நம்பிக்கையை ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாடி பிரபஞ்சத்துல எதெல்லாம் முடிய முடியாதெல்லாம் நீங்க லிஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். பிரபஞ்சத்தால ஒண்ணு முடியாதுன்னா உங்க நம்பிக்கையால அது முடியாது சார். பிரபஞ்சத்தால ஒண்ணு முடியும்னா உங்க நம்பிக்கையால அது முடியும். சரிங்களா? இப்போ ஒரு சிஎம் என்ன பண்றாரு? ஒரு சிஎம் ஒரு ஆர்டர் ஒண்ணு இஷ்யூ பண்றாருன்னு வச்சுக்குவோம். ஒரு ஆர்டர் ஒண்ணு இஷ்யூ பண்றாரு. அப்போ சிஎம்க்கு என்ன பவர் இருக்குதோ அதே பவர் அந்த ஆர்டருக்கும் இருக்கா இல்லையா? இல்ல சார், அது வெறும் பேப்பர் தான். அதுக்கெல்லாம் ஒரு சக்தி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்போ சிஎம்க்கு என்ன சக்தி இருக்குதோ அதே சக்தி பேப்பர்ல இருக்கிற அந்த ஆர்டருக்கும் இருக்குது. காரணம் என்னன்னா, அந்த அதிகாரத்தினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த ஆர்டர். சிஎம்க்கு என்ன சக்தி இருக்குன்னு சொன்னீங்களோ அந்த அதிகாரத்தினுடைய பிரதிபலிப்பு தானே அந்த பேப்பரு. அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சம் என்பதனுடைய பிரதிபலிப்பு தான் உங்களுடைய நம்பிக்கை. மருதுபாண்டி என்கிற ஒரு திரைப்படம் எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. அதுல ஒரு காளமாடு சீறிட்டு வரும். கம்பு போடுவான், மருந்து பாண்டி கம்பு போட்டிருக்காங்க, என்னோட மாடு. இல்ல, மருதுபாண்டி நின்னா அந்த மாடு நின்னுடும். சரிங்களா? அதனால போலீஸ்காரன் என்ன பண்ணுவான், மருதுபாண்டி எப்படியா வர வைக்கணும்னா அந்த மாட்டை அத்து விடுவான். அது ஓடிட்டே இருக்கும். சீதா என்ன பண்ணுவான்னா அந்த கம்பு கொண்டு போடுவாங்க. அப்போ மருதுபாண்டி நின்னா என்ன மதிப்பு தரும் அந்த மாடு, அந்த கம்புக்கும் அதே மதிப்பு தரும். காரணம் என்னன்னா அது மருதுபாண்டியினுடைய கம்பு. புரியுதுங்களா ஐயா? இப்போ நீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க ஐயா, நல்ல மதிப்பு தருவாங்க. உங்க குழந்தை போகுதுன்னு வச்சுங்க, அந்த குழந்தைக்கு அதே மதிப்பு தரணும்னு நீங்க ஆசைப்படுவீங்களா இல்லையா? காரணம் என்னன்னா உங்க குழந்தை அப்படிங்கிறது உங்களுடைய பிம்பம். உங்களுடைய பிம்பத்திற்கும் அதே மதிப்பு உண்டு. புரியுதுங்களா? இப்போ திருப்பதியில பெருமாள் இருக்காங்கல்ல சார், போய் அங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நின்று கியூல நின்று கும்பிடுறீங்க இல்லையா? அதே பெருமாளை போட்டோ பிடிச்சி உங்க கையில கொடுக்குறாங்கல்ல. இப்போ நீங்க சொல்லுங்க, திருப்பதியில இருக்கிற அந்த பெருமாளுக்கு ஒரு மரியாதையும் போட்டோல இருக்கிற பெருமாளுக்கு ஒரு மரியாதையும் கொடுப்பீங்களா? ஒரே முடியாது. ம் அது எப்படி அதே மரியாதை கொடுக்கலாம்? இது அந்த பெருமாள் இல்லையே, இது போட்டோல இருக்கிற பெருமாள் தானே. இதுக்கு ஏன் அதே மரியாதை கொடுக்குறீங்க? இது எங்கள் நம்பிக்கை. இல்லைங்கய்யா, நான் என்ன சொல்ல வரேன்னா நம்பிக்கை இப்போ ஓரமா வச்சிருங்க. இப்ப நம்ம இங்க பாக்குறது பிரதிபலிப்பு. திருப்பதியில் இருக்கிற அதே பெருமாளுடைய பிரதிபலிப்பு தான் இந்த போட்டோல இருக்குது. பிரதிபலிப்பு. புரியுதுங்களா? அப்படின்னு நம்பித்தான் நம்ம அதை வணங்குறோம். இப்போ சிவபாலன் ஐயா அவர்கள் என்கிட்ட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தராருன்னு வச்சுக்கங்க. இப்போ போட்டோவும் அவரும் ஒண்ணா, இல்ல போட்டோ வேற அவர் வேறயா? சொல்லுங்க ஐயா. போட்டோல இருக்கிறது கண்டிப்பா நீங்க இல்ல, அது போட்டோ தான். ஆனா நான் எப்படி மதிக்கணும்னா, உங்களை நேர்ல மதிச்சா எப்படி மதிப்பணும் அதே மாதிரிதான் அந்த போட்டோவையும் மதிக்கணும். சரிதானே? அதனாலதான் சில பேர் பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் படத்தெல்லாம் காட்டுவாங்க. சரிங்களா? உயரதிகாரிகள் போன் பண்ணாங்கன்னா போன் எடுத்துட்டு
கையில வச்சுட்டு அட்டென்ஷன் பண்ணி சல்யூட் அடிப்பாங்க. என்ன தெரியுங்களா? அவர் நேர்ல இருந்தா என்ன மதிப்பு கொடுப்பாங்களோ, போன்ல வரும்போதும் தன்னிச்சையாவே நம்முடைய மனம் அந்த வேலையை செஞ்சிடும். எஸ் சார், எஸ் சார். அப்ப அவர் என்ன போன்ல பார்க்க போறாரு? ஆனா நமக்கு சீன் காட்டுவாங்க, பாத்திருக்கீங்களா? பார்த்துருக்கோம். ஏன் அப்படி காட்டுறாங்க? ஏன்னா அவர் நேர்ல இருந்தா என்ன உணர்வு நம்ம கிட்ட வெளிப்படுமோ, போன்ல வந்த பிறகும் அவருடைய பிம்பத்தை நீங்க மனசுல பாக்குறீங்க, உடனே நீங்க அந்த செயலை செய்றீங்க. அனிச்சை செயலாகவே நடக்கும். புரியுதுங்களா ஐயா? எத்தனையோ நியூஸ் பேப்பர் கீழே கிடக்குது, நீங்க பாட்டுல மிதிச்சுட்டே போவீங்க. சரிங்களா? உங்களுடைய இஷ்ட தெய்வம் முருகனுடைய படத்தை போட்டு ஒரு பேப்பர் கிடக்குது, மெதிங்க பார்க்கலாம். வேணாமா? சிவபாலன் சார் மெதிக்க முடியுமா உங்களால? முடியாது சார், முடியாது, அது என்னங்க முடியாது, வெறும் பேப்பர் தானே, அப்படி மிதிச்சு போக முடியுமா? முடியாது, முடியாது. அப்போ ஏன் அதை உங்களால மிதிக்க முடியலன்னா, நீங்க எந்த ஒரு உருவத்தை இல்ல எந்த ஒரு அமைப்பை நீங்க கடவுளாக வணங்குகிறீர்களோ, அதே கடவுள் இதிலையும் இருப்பதாக உங்களுடைய நம்பிக்கை. அதே மாதிரிதான் பிரபஞ்சத்திற்கு என்னவெல்லாம் சக்திகள் உண்டு என்று நீங்கள் நம்புகிறீர்களோ, அதே சக்தி உங்களுடைய நம்பிக்கைக்கும் உண்டு. பிரபஞ்சத்தால் எதையெல்லாம் செய்ய முடியுமோ, அதையெல்லாம் உங்களுடைய நம்பிக்கையாலும் செய்ய முடியும். சரிங்களா? ஒரு பிரபஞ்சத்தினால ஒரு சூரியனை உருவாக்க முடிஞ்சிருக்குது, இந்த பிரபஞ்சத்தினால ஒரு பூமியை உருவாக்க முடிஞ்சிருக்குது, இந்த பிரபஞ்சத்தினால ஒரு நிலாவை உருவாக்க முடிஞ்சிருக்கிறது, இந்த பிரபஞ்சத்தினால நீரை உருவாக்க முடிஞ்சிருக்குது, இந்த பிரபஞ்சத்தினால காற்றை உருவாக்க முடிஞ்சிருக்குது, இந்த பிரபஞ்சத்தினால நெருப்பு உருவாக்க முடிஞ்சிருக்குது, இந்த பிரபஞ்சத்தினால இவ்வளவு பெரிய சக்தி எல்லாம் உருவாக்க முடிஞ்சிருக்கும் போது, உங்களுடைய நம்பிக்கையினாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை அத்தனையும் உருவாக்க முடியும். புரியுதுங்களா ஐயா? புரியுது. இந்த பிரபஞ்சத்துக்கு இன்னொரு பேர் கொடுக்கலாமா சார்? ஆன்மான்னு பேர் கொடுக்கலாமா சார்? இது வேற, அது வேற. கொடுக்க முடியாது ஐயா. இது வேற, அது வேற. நீங்க நேர்ல இருக்கிற மனுஷனுக்கும் போட்டோல இருக்கிற மனுஷனுக்கும் ஒண்ணா மதிப்பு தரலாம். ஆனா போட்டோல இருக்கிறது போட்டோ தான், நேர்ல இருக்கிறது நேர்ல இருக்கிறது தான். ஆன்மாங்கிறது வேற. அது பிரபஞ்சம் அல்ல, அது பிரபஞ்சம் அல்ல. ஆன்மா என்பது, ஆன்மா என்பது பிரபஞ்சத்தால் உருவாக்கப்பட்டது. அதாவது எப்படி சொல்றதுன்னா, உங்களுக்கு இப்ப நம்ம அரிசியில மாவு பண்றோம். அந்த மாவு வச்சு நீங்க இட்லியும் வார்க்க முடியும், தோசையும் வார்க்க முடியும். சரிங்களா? இன்னும் வேற ஏதாவது கூட நம்ம வார்த்தைகள் ஆப்பமும் வாக்க முடியும்னு வச்சுக்கோங்க. இப்படி வேணுங்கிற வடிவெல்லாம் பெற முடியும் இல்லையா? அந்த மாதிரி பிரபஞ்சத்தில் இருந்து வேண்டுமானால் நீங்கள் ஆன்மாவை உருவாக்கி கொள்ளலாம். ஆனா ஆன்மாவிலிருந்து பிரபஞ்சத்தை உருவாக்க முடியாது. புரியுதுங்களா? நீங்க மாவுல இருந்து வேணா இட்லி ரெடி பண்ணிக்கலாமே தவிர இட்லியை திரும்ப மாவாக்கிக்க முடியாது. அந்த மாதிரி ஆன்மாங்கிறது ஒரு வடிவம். அந்த வடிவத்துக்கு வந்துருச்சுன்னா அது மீண்டும் அந்த பிரபஞ்சத்தோட இணைஞ்சிக்க முடியும், அதனால கலந்துட முடியும். சரிங்களா? ஆனா அது ஒரு வடிவம் பெற்றுடுச்சு, அவ்வளவுதான். ஒரு வடிவம் பெறாத வரைக்கும் அதை என்னவா வேணா மாத்திக்கலாம். வடிவம் பெற்ற பிறகு மாற்ற முடியாது. சரிங்க, இப்ப நம்ம ஒரு புரிதலுக்கு வந்தாச்சு. அப்போ பிரபஞ்சத்தினால என்னெல்லாம் முடியுமோ அது எல்லாமே உங்களுடைய நம்பிக்கையால முடியும். சரிங்களா? இந்த இந்த பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சா உங்களுக்கு? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? கிளியர், கிளியர். சொல்லுங்க ஏழுமலையா. கிளியர் ஐயா. கிளியர் ஆயிடுச்சா? ஓகே. அதனாலதான் நம்முடைய தாரக மந்திரம் நம்ம என்ன வச்சிருக்கோம்னா, நம்பிக்கையை பலப்படுத்துங்கள். உலகமே திரண்டு வந்தா கூட உங்களுடைய எந்த நம்பிக்கையை அசைக்க முடியாத நம்பிக்கை உங்ககிட்ட இருக்குதோ, அதுதான் சார் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறும். சிவபாலன் சார் எங்க இருக்கீங்க? திடீர்னு கண்ணாடி எல்லாம் போட்டு வந்தோன்னே சரி, புரியுதுங்களா சார்? உங்களுடைய நம்பிக்கை நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்குன்னா அது ஒரு உருவம் பெறாது. சரிங்களா? ஒரு பெண்ணுடைய வயிற்றுக்குள் எந்த உயிர் அணுவும் எந்த கருமுட்டையும் சேர்ந்து இருக்கிறதோ அது ஆடாம அசையாம உள்ள அப்படியே பாதுகாக்கப்பட வேண்டும். அது அசைஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும்? அந்த உயிர் வடிவம் பெறாது. புரியுதுங்களா? அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நம்பிக்கை நீங்க என்ன பண்ணும், ஆடாம அசையாம அதை அப்படியே பலப்படுத்தணும். அதை
எப்படி உள்ள போன அந்த ஒரு உயிரணு அது ஆடாம அசையாம அங்க நின்னு அதை எப்படி தன்னை அப்படியே உடம்ப வடிவமைச்சு கொள்கிறதோ, எப்படி பெருக்கிக் கொள்கிறதோ, அதே மாதிரி உங்களுடைய வடிவம் பெற வேண்டும் உங்களுடைய நம்பிக்கை. புரியுதுங்களா? அப்போ வார வாரம் வேற ஒரு உயிரணு வேற ஒரு கருமுட்டையோட சேர்த்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுங்க, ஒரு ஒரு வடிவம் பெறுமா குழந்தையா அப்படின்னா படாது. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுங்களா, இந்த வாரம் ஒரு பிசினஸ பாக்குறது, ஆடடா சூப்பரா இருக்குப்பா, இதை செய்யலாம்பா. அடுத்த வாரம் வேற ஒருத்தர் சொல்லுவாரு, இது அதோட பிரமாதமா இருக்குது, உடனே அதை செய்யலாம். அடுத்த வாரம் ஒருத்தர் சொல்லுவாரு, அதெல்லாம் வேலைக்கு ஆகுதுங்க, அதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு. ஐயோ நல்ல வேலை என்னை காப்பாத்திட்டீங்க, உடனே அங்க. அப்போ எந்த நம்பிக்கையிலுமே நீங்க ஸ்ட்ராங்கா இல்லாத காரணத்தினால்தான் உங்ககிட்ட எதுவுமே நிலையா உருவாக முடியல. இப்போ சிவபாலன் ஐயா அவர்களுக்கு 365 நாள் வருஷத்துல இருக்குதுன்னா 365 நாளைக்கும் 365 பேருன்னு வச்சுக்குவோம். இன்னைக்கு என்னால உங்களால என்ன பேருன்னு கூட முடியுமா? உங்களாலேயே ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்ப 365 நாள் நான் ஒரே பேரை கூப்பிடுறதுனால தான் இவர் சிவபாலன் என்று என்னுடைய மனம் பதிவு செய்கிறது. புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்க எந்த நம்பிக்கையை 365 நாளும் ஸ்ட்ராங் படுத்துறீங்களோ அந்த நம்பிக்கை தான் உங்க வாழ்க்கையா மாறும். புரியுதுங்களா ஐயா? அப்ப இந்த இடத்துல நம்பிக்கையை பலப்படுத்துங்கிறது காரணம் என்ன? நம்பிக்கைங்கிறது ஒரு விதை, தக்காளி விதை மாதிரி உள்ளங்கையில வச்சு பாத்தீங்கன்னா பொட்டு மாதிரி சின்னதா இருக்கும். ஆனா அதை வளர்த்து எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள 100 தக்காளி உருவாகும். அந்த மாதிரி தான் உங்களுடைய நம்பிக்கை. உங்களுடைய நம்பிக்கை என்பது வாழ்க்கையினுடைய விதை. அதை வைத்துத்தான் நீங்கள் வாழ்க்கை என்ற விருட்சத்தை பெற வேண்டும். கையில தக்காளி விதை வச்சுக்கிட்டு நீங்க எக்கார்ந்து கொண்டும் தென்னை மரத்தை வளர்க்கவே முடியாது. கையில மாங்கொட்டையை வச்சுக்கிட்டு நீங்க எக்கார்ந்து கொண்டும் தக்காளி செடியை உருவாக்க முடியாது. அப்ப என்ன விதை வச்சிருக்கீங்களோ அதற்கான விருட்சத்தை தான் நீங்கள் உருவாக்க முடியும். அப்படித்தான் உங்களுக்குள் என்ன நம்பிக்கை இருக்கிறதோ அந்த நம்பிக்கைக்கான வாழ்க்கையை தான் உங்களால உருவாக்க முடியும். ஐயா கிளியரா? அப்போ சிவபாலன் என்றால் அதற்கு ஒரு அடையாளம் இருக்கு பாருங்க இந்த சொசைட்டில. அந்த அடையாளமே உங்களுடைய நம்பிக்கை கொடுத்தது தான். இந்த ஒரு படத்துல காட்டுவாங்க இல்லையா, ரவுடினா துரத்திட்டு வருவாங்க, கும்பலா வந்து ஒரு இடத்துல லாக் பண்ணுவாங்க. லாக் பண்ணோடனே பாட்டியா மாட்டிக்கிட்டியா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்லுவாரு, நீங்க என்ன துரத்திட்டு வரலடா, நான் தான்டா உங்களை கொண்டாந்தேன்னு. அந்த மாதிரி நீங்க எங்கெல்லாம் போய் நிக்கிறீங்களோ அங்கெல்லாம் உங்க நம்பிக்கை சொல்லுது, ஓ நீ என்ன கொண்டாந்து நினைச்சியா, இல்ல இல்ல நான் தான்டா உன்னை கொண்டாந்தது. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நாம தான் நம்பிக்கை உருவாக்குறோம், நாம தான் நம்பிக்கை கொண்டு வரோம், நாம தான் நம்பிக்கை காப்பாத்துறோம் நாம நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, நம்பிக்கை தான் உங்களை கொண்டு போயிட்டு இருக்குது, நம்பிக்கை தான் உங்களை உருவாக்குது, நம்பிக்கை தான் உங்களை வழி நடத்துது. நாம எதையும் நம்பிக்கையில செய்யல, நம்பிக்கை தான் எல்லாம் நம்ம கிட்ட செய்யுது. புரிஞ்சுதா? சரிங்கய்யா. இன்றைய நிறைவான பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரபஞ்சத்திற்கு என்ன தன்மைகள் உண்டோ என்ன சக்திகள் உண்டோ அது அத்தனையுமே உங்களுடைய நம்பிக்கைக்கும் உண்டு. ஆகவே நீங்க இப்ப கண்டுபிடிக்க வேண்டியது எதை நாம் தீவிரமாக நம்ப போகிறோம், அந்த ஒரு புள்ளி எது, ஒரு விதை எதுன்றதை நீங்க எடுக்க போறீங்க அடுத்து. சரிங்களா? ஓகேங்க. ஆகவே இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாகிவிட்டது. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்க போது யார்? நான் சொல்றேன். லட்சுமி அம்மா தயாரா இருக்கிறாங்க, வேலுமதன் ஐயா தயாரா இருக்கிறாங்க, வழங்குங்கள் ஐயா. நான் சொல்றேன் மேடம். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே. ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே. இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே. எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே. அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு
வல்லமை கொண்ட மனிதர்களாக வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி, மிக்க நன்றி. இன்றைய பயிற்சி குறித்து கருத்து தெரிவிப்பவர்கள் தெரிவிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நிறைவு செஞ்சிடலாம். ஐயா ஒரே ஒரு இது விஷயம், அதாவது இப்போ பெருமாள் இந்த திருப்பதி பத்தி எல்லாம் சொன்னீங்க, அந்த படத்தை பத்தி சொன்னீங்க, அது கொஞ்சம் வேற ஒரு டைமென்ஷன்ல பார்க்கும்போது, இப்போ திருப்பதிக்கு இங்க இருந்து செலவு பண்ணின்னு போறாங்க, போயிட்டு வந்து அது பல தௌசண்ட் சம்திங் இதுக்கு நடக்கும்னு வச்சுங்க. ஆனா அவன் தெரியலே இருக்கும், அந்த பெருமாள் பக்கமே போக மாட்டான். அது அதே சக்தி தானே இங்க இருக்கும், ஆனா பட் போகவே மாட்டாங்கிறான். அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா உங்களுடைய நம்பிக்கையில கோளாறு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே சார், ஓகே. திருப்பதியில இருக்கிற கடவுளுக்கு பெரிய சக்தியாகவும் உங்க ஊர்ல இருக்கிற பெருமாளுக்கு சின்ன சக்தியாகவும் நம்புறது நீங்க தான். எஸ் சார், எஸ். சரிங்களா? அது அவர் பேர்ல எந்த குற்றமும் கிடையாது. சரிங்களா? நீங்க நம்புறீங்க அங்க போனா பெரிய சக்தி, இது சின்ன சக்தின்னு, அவ்வளவுதான். ஆமா சார், ஆமா சார். புரியுதுங்களா? அதுதான் சொல்ல வரேன். நீங்க அங்க இருக்கிற பெருமாளுக்கு என்ன சக்தி இருக்குதோ அதே சக்தி இங்க இருக்கிற பெருமாளுக்கு இருக்குதுன்னு நீங்க நம்பிட்டீங்கன்னா அந்த சக்தி இங்கேயும் வேலை செய்யும் உங்களுக்கு. ஓ, நம்ம வீட்டுல பெரியவங்களை பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஏதாவது நல்ல காரியம் பண்ணணும்னா விநாயகரை வச்சு தொடங்கணுங்க. ஆமா. அப்ப விநாயகருடைய சிலையே வேணும். இல்லாத பட்சத்துல என்ன பண்ணாங்க, டக்குன்னு ஒரு மஞ்சள்ல அப்படி பிடிச்சு இப்படி வைக்கிறாங்க. அப்போ மஞ்சள்ல வந்து பிடிச்சு வச்ச பிறகு அந்த பிடிப்பு அதே விநாயகராக அவங்க நம்புறாங்க. புரியுதுங்களா? அப்போ எந்த நம்பிக்கை வந்து அவங்கள அந்த மஞ்சள விநாயகரை மாத்தச்சு, யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல பெரியவங்க கூட சொல்லுவாங்க, சரிங்களா, கைத்த பாம்புன்னு நினைச்சீங்கன்னா மரணம், பாம்பை கயிறுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வாழ்வு, அவ்வளவுதான். நீங்க எதை நம்புறீங்களோ தான். இருட்டுல நீங்க ஒரு கயிறை பார்த்துட்டு ஐயோ அது பாம்பா இருக்குமோன்னு நீங்க நினைச்சு பயந்துட்டீங்கன்னா கண்டிப்பா மரணம் நிச்சயம். ஆனா பாம்பை கூட நீங்க கயிறு நினைச்சு மிதிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, பாம்பு செத்து போயிடும். எல்லாமே எங்க இருக்குன்னா உண்மைத்தன்மையில இல்ல, உங்களுடைய நம்பிக்கையில தான் இருக்குது. சரி சார். வேலுமதன் சார் சொல்லுங்க, எதை சொல்ல வரீங்க? நம்பிக்கையை பலப்படுத்துங்கள்ன்றதுக்கு முழு விவரம் இன்னைக்கு கிடைச்சதுங்க ஐயா, கம்ப்ளீட்டா புரிஞ்சது. நன்றிங்க ஐயா. இன்னும் அது கிடைக்கல. இல்ல இன்னைக்கு வந்து கொடுக்கலங்கிறது எனக்கு நல்லா தெரியும்ல. இல்ல அந்த ஒரு கிளாரிட்டி இன்னும் நல்ல நாளைக்கு இல்ல சார், நீங்க ஒரு விதை வச்சிருக்கீங்க சார், அவ்வளவுதான். யூ மேட் எ பிகினிங், அவ்வளவுதான். சரிங்களா? நன்றிங்க ஐயா. சரி, ஓகே. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.